51 பதிகங்களை கொண்ட திருவாசகத்தில் முதல் பதிகமான சிவபுராணம் அதில் அடியெடுத்து வைத்து கடந்த 2 வாரங்களாக சிவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 6 வாழ்க 5 வெல்க அதற்குரிய பொருளை பெருமான் இங்கே நமக்கு அருளி 6 வாழ்க எதனுடைய அடிப்படையில் இறைவன் முன் நின்று நாம் சொல்ல வேண்டும் என்பதையும் 5 வெல்க எதை உணர்ந்து நாம் சொல்ல வேண்டும் என்பதையும் பெருமான் இந்த திருக்கல்லில் ஆலயத்தில் நம்மை அமர வைத்து நம் செவிகளுக்கெல்லாம் அழகா எடுத்து சொன்னார். வாழ்கன்னா எதை நினைத்து வாழ்கன்னு சொல்லணும், வெல்க என்பது எதை நினைத்து சொல்ல வேண்டும். வாழ்க என்பது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, வாழ்க என்பது இறைவனுடைய கருணையோடு எல்லா பிறவிகளிலும் இறைவனின் கருணையினால்தான் இந்த பிறவியை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நம்ம கடக்கிறோம் அப்படின்ற சிந்தனை எப்பொழுதும் என் மனதில் வாழ்ந்து கொண்டு வாழ்ந்தாதான் அதுக்கு பேர் வாழ்க்கை. அது என்ன ஜீவனாக நம்ம பிறந்தாலும் சரி, மனித பிறவியோ அல்லது எந்த பிறவியோ. ஆனால் நமக்கு மட்டும்தான் அறிவு இருக்கு, மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் அறிவில்லை, அவங்கெல்லாம் இறைவனை பற்றி யோசிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதை விட பேதமே வேற எதுவுமே கிடையாது. நம்மை விட அதிக பக்தி உள்ள மற்றொரு உயிரினங்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்து இருந்ததாக சான்றுகளும் பேசிக்கிட்டு தான் இருக்கும். எல்லாம் பார்த்துருக்கோம். யானைக்கு முக்தி கிடைச்சிருக்கு, எல்லா உயிரினங்களுக்கும் என்னென்ன உயிரினங்கள்லாம் இருக்கோ, குயிலுக்கு எல்லாத்துக்குமே என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்தி கிடைச்சதா இருக்கு கொக்குக்கு. அப்படி பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கருணையினால்தான் இந்த உலக உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற அறிவை எந்த உயிர்களுக்கெல்லாம் தோற்றுவிக்கணுமோ அந்த உயிர்களுக்குள்ளெல்லாம் உள்புகுந்து உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் உள்புகுந்து அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர் பெருமான். அதுக்கு முன்னாடி வெளியே இருந்தாரான்னு கேட்டா இல்ல, உள்ளதான் இருந்தாரு. ஆனா உள்புகுந்து அப்படின்னா அவன் உள்ளதான் இருக்கான்றத நம்ம உள்ளத்தில் புகுந்து, நம்ம உள்ள அது வரைக்கும் அதை தெரிஞ்சுக்காம இருந்தது, அவன் உள்ளதான் இருக்கான்றத தெரிஞ்சுக்காம இருந்த அந்த உள்ளத்துக்கு பெருமான் என்ன பண்றாராம், உள் புகுந்து நான் இங்கதான் இருக்கேன், நீ எங்கெங்கயோ தேடுற, காடுக்கு போற, மலைக்கு போற, எல்லா ஆலயங்களுக்கும் விடாம சுத்திக்கிட்டு வர, ஆனா நான் எங்க இருக்கேன் அப்படின்னா உனக்குள்ளதான் இருக்கேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது அழகா சொல்றாரு, எல்லா வேலையும் நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எதுலையுமே அவன் இல்லாதது என்பது ஒன்றும் கிடையாது. எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, எந்த உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி, அதனுடைய இயக்கம் முழுவதும் இறைவனை சார்ந்தது என்ற அறிவோடு நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த பிறவி எடுத்தாலும் இந்த பிறவியில அதை பத்தி பேசுறதுக்கும் அதை பத்தி சிந்திக்கிறதுக்கும் இறைவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு, ஒரு இடத்தை கொடுத்துருக்காரு, ஒரு உருவம் கொடுத்துருக்காரு. மனிதன் என்ற உருவம் கொடுத்து அதை வாய்மொழியா பேச வைக்கிறதும், செவி வழியா கேட்க வைக்கிறதும், கண்ணால பார்க்க வைக்கிறதும், இந்த பொய்யறிவினால் அந்த மெய்யறிவை புரிந்து கொள்வதற்கும் இறைவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு வழிவகுத்து கொடுத்துருக்கிறாரு. இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கணும், எப்படி உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ப்பை இப்படி எத்தனை பிறவிகள் நான் எடுத்தாலும் இறைவா, இப்ப நான் மனுஷனா பிறந்துட்டேன், அடுத்த பிறவி நான் என்னவா பிறக்க போறேன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் அந்த பிறவியிலும் இதே அறிவை எனக்கு கொடுத்து விடு. அப்படி அந்த பிறவியை நான் கடப்பதற்காக முற்படுவதற்கு பெயர் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க. இறைவனை வாழ்த்துவதற்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது, இறைவனிடத்திலிருந்து வாழ்த்து தான் பெறணும். அப்ப இறைவா என்னை எப்பொழுதும் அப்படியே வாழவை என்ற யாசகமே மணிவாசகன் சொன்ன அந்த வாசகம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோக்கழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி. அப்படி சொல்லி முடிக்கிறார். அப்படி வாழ்கன்னு சொன்ன நம்ம இந்த 2 நிலைகளை, அதாவது போன வாரம் பார்த்தோம், ஒன்று வாழ்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இந்த வாழ்க என்று சொல்லக்கூடிய நிலை எப்போது வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, இறைவனிடத்தில் நம்ம கொண்டு போய் என்ன பண்ணிடணும், அர்ப்பணிச்சிடணும். பெருமானே இது அத்தனையும் உன் சொத்து சாமி, எனது என்பது இங்க ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி எந்த விதமான நான் என்ற அகங்காரம் இல்லாமல், ஆணவ மலமின்றி, ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்கள் துறந்து
அவர் முன்னாடி போய் நின்னோம் அப்படின்னா குறைந்தபட்சம் பெருமானே இதெல்லாம் நான் துறக்க விரும்புகிறேன் என்ற ஆசையோடாவது அங்க போய் துறந்துட்டு போய் நிற்க முடியுமான்றது தெரியாது. பெருமானே இதெல்லாம் துறந்தாதான் நீ என் கண்ணுக்கு தெரியவே அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. இதை விட ஒரு பணிவு, இதை விட ஒரு நல்ல வழி வேற ஒண்ணு கிடையாது. பெருமானே எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த ஆணவம், கண்மம், மாயை இந்த மூணும் என்னிலிருந்து விலகினால்தான் என்னுள் இருக்கும் நீ எனக்கு காட்சி தருவாய் என்பதை புரிந்து கொண்டேன் என்ற சிந்தனையோடு அங்க போய் நீங்க நிக்கணும் அப்படின்னா, அப்படி நிற்கும் பொழுதுதான் அந்த வாழ்க்கைக்கு பொருள் புரியும். அந்த வாழ்க்கை எதை நினைத்து மணிவாசக பெருமான் சொன்னார் என்பதனுடைய பொருள் அப்பொழுதுதான் தெரியும். வெல்க, அப்ப வாழ்க என்பது நான் பொருள் புரிந்து கொண்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? சுவாமி தெரிஞ்சுக்கிட்டேன், இதுதான் ஐயா, இப்படிதான் வரணும், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்றதை புரிந்து கொண்டேன். வெல்க என்பது என்னன்னா, இறைவன் நமக்குள்ள எப்பேற்பட்ட ஒரு சக்தியை படைத்திருக்கிறான் அப்படின்னா, எப்பேற்பட்ட உயர்ந்த நிலைக்கு போனாலும், எப்பேற்பட்ட தாழ்ந்த நிலைக்கு போனாலும், எவ்வளவு இன்பத்தை அனுபவிச்சாலும், எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சாலும், எவ்வளவு அவமானங்கள் அனுபவித்தாலும், எவ்வளவு போற்றுதல்கள் அனுபவித்தாலும், கொஞ்ச நாள்ல நம்மளால என்ன பண்ணிடுவோம், அதை மறந்துடுவோம். கொஞ்ச நாள்ல ஒரு அதிகபட்சம் ரொம்ப ஊண்டிங்கான ஒரு விஷயம், காயப்படுத்தின ஒரு விஷயமா இருந்தா ஒரு வருஷ கணக்குல இருக்கும். அதுக்கு மேல கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் சரி அப்படின்ற மாதிரி அதை கடந்து போய்கிட்டே தான் இருக்கும். அப்படி பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள அந்த இதை என்ன பண்ணிடுறாரு, விதைத்து நமக்குள்ள அதை என்ன பண்ணிடுறாரு, மறைச்சிடுறாரு. அதனால என்ன சொல்றாரு மணிவாசக பெருமான், பெருமானே என் வினை என் படி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீ எனக்கு என்னத்தான் அறிவை புகட்டி இருந்தாலும், மெய்யறிவை எனக்கு உள்ள நல்லா ஆழமா ஊனி வச்சிருந்தாலும், என் வினையின் காரணமாக நான் மாயைக்குட்பட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப உன்னிலிருந்து விலகி போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதுதான் இயற்கை. பெருமானே எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்ய, அப்படி நான் போகாமல் இருப்பதற்கு என்னை நீ என்ன செய்ய வேண்டும், வென்று விட வேண்டும். ஒருவனிடத்துல நம்ம தோத்துட்டா அவனுக்கு நம்ம யாரு, அடிமை. அவனை விட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, அவன் சொல்றதுதான் செய்யணும். ஒரு பந்தயம் எடுக்கிறோம், தோத்துட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ரூல் போட்டுருவோம் இல்லையா, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா இதெல்லாம் நீ செய்யணும், தோத்துட்டேன் அப்படின்னா இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம், பகுத்து வச்சிருப்போம் இல்லையா. அப்படி இறைவனிடத்தில் தோற்க வேண்டும் அப்படிங்கிறாரு மாணிக்க வாசகர். இறைவனிடத்தில் தோற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அங்க போய் நின்றுட்டு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க அப்படின்னு சொல்லணும். எப்ப இறைவனிடத்தில் நம்ம தோற்க முடியும் அப்படின்னா, அதுக்குதான் முதல் வரியே வெல்க ஆரம்பிக்கிற முதல் வரியே என்னது அப்படின்னா, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. அந்த வேகம் கெடுக்காத வரைக்கும் அவர்கிட்ட நம்மளால தோக்கவே முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல என்னத்தான் நம்ம பத்தியும் புத்தியுமா திரிஞ்சாலும், புக்கில் கையில திருவாசகத்தை எடுத்துட்டு திரிஞ்சாலும், எங்கேயாவது ஒரு இடத்துல நான் தான்யா, நான் இல்லாம அது நடந்துருமா, இதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்ற ஒரு புத்தி நம்மளை விட்டு போகவே போகாது. அந்த புத்தி நம்ம விட்டு போகாத வரைக்கும் இறைவனிடத்தில் நாம் தோற்கவில்லை, நான் நானாகவே தான் இருக்கிறேன் அப்படின்றதுதான் பொருள். எப்ப இறைவனிடத்தில் நான் தோற்கிறேனோ அப்ப நான் எவ்வளவு பெரிய காரியம் செய்தாலும் சரி, அது இந்த விண்ணளவுக்கு உயர்ந்த காரியமாக இருந்தாலும், யாரும் இந்த உலகத்தில் செய்ய முடியாத ஒரு சாதனையாக இருந்தாலும் சரி, அது நான் செய்ததாக தோன்றாது, இறைவன் என்னை வைத்து செய்ததாக தோன்றும். அப்படி இறைவன் தன்னை வைத்து செய்ததாக தோன்றியதனால தான் மாணிக்க வாசக பெருமான் வாய்மொழிந்த 658 பாடல்கள்லையும் எங்கேயும் இதை நான் சொன்னேன்னு சொல்லல. இதை நான் சொன்னையா, இதெல்லாம் என் அறிவுல இருந்து வந்தது. நான் போய் ஒரு காட்டுல உட்காந்து இறைவன் முன்னாடி கண்ணை மூடி சாப்பிடாம தூக்கத்தெல்லாம் விட்டு முள்ளுல உட்காந்து கல்லுல உட்காந்து இறைவன்கிட்ட போட்டு அவரை மன்றாடி நான் எல்லாத்தையும் வாங்கி 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 அவங்க அறிவை பிடிஞ்சி 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 திருவாசகத்தை எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது குறிப்பிட்டிருக்காரான்னு கேட்டா, மணிவாசகன் வாய்மொழிந்த திருவாசகம் அத்தனையும் சிவன் வாயிலிருந்து வந்தது. சிவன் என்ன இந்த உலகத்திற்கு, இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ அதற்கு கேடயமாக உபயோகித்த ஒரு உருவம்தான் மணிவாசகன் என்ற மனித உருவம் தாங்கி வந்த திருவுருவம், குரு உருவம். அதை உபயோகிச்சு இந்த உலகத்துக்கு தரணும். இந்த திருவாசகத்தை படிக்கிற உயிர்கள், இந்த திருவாசகத்தை கேட்கின்ற உயிர்கள், இந்த திருவாசகத்தை புரிந்து கொள்கின்ற உயிர்கள் எல்லாம் இறைவன் செயல்கின்ற ஒற்றை மந்திரத்தை புரிந்து கொண்டு அவனல்லாது இங்கு வேறொன்று பெரிதல்ல அப்படின்ற அறிவோட அவன் முன்னாடி வேத மறுத்து
அவனே பிரதானம் என்ற அறிவோட நின்று அவனுக்கு அடைக்கலமாகி அவன் திருவடியை சென்று சேர வேண்டும், வந்து சேர வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனை மட்டும்தான் சிவபெருமான் அங்க மணிவாசகர் உள்ளிருந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் உதிக்கிறார். அதனாலதான் திருவாசகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சத்திய வார்த்தைகளாக இங்க வெளியே நம்ம பேசும் பொழுதும் அதை புரிந்து கொள்ளும் பொழுதும் புலப்படுகிறது. அப்படி அந்த 5 வெல்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமானே நான் எண்ணியபடி நான் வாழ வேண்டும் என்றால், உன் நினைவோடு எல்லா பிறவிகளிலும் நான் என் பிறப்பை எடுக்க வேண்டுமே ஆனால், என் பிறப்பை கடக்க வேண்டுமே ஆனால், பெருமானே எந்த பிறவி எடுத்தாலும், நான் எப்படி பிறந்தாலும் என்னை எப்போதும் நீ என்ன செய்ய வேண்டும்? வென்று கொண்டே இருக்க வேண்டும். என்னை எப்போதும் நீ வென்று கொண்டே இருக்க வேண்டும். நான் உன்னிடத்தில் தோற்று கொண்டே இருக்க வேண்டும். எல்லா உயிர்களும் இறைவனிடத்தில் தோற்றுவிட்டதான்னு கேட்டா இல்ல. இப்பையும் நான் என்ற ஆணவத்தோடு இருக்கின்ற உயிர்கள் எல்லாம் இன்னும் இறைவனிடத்தில் வராத உயிர்கள். அது ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து திருவாசகம் பேசுற உயிராக இருந்தாலும் சரி, இன்னும் அந்த அறிவு போகல அப்படின்னா, அவர் திருவாசகம் பேசுறாருங்க, அவர் எப்படிங்க? நான் என்ற ஆணவத்தோடு இருக்கின்ற எந்த உயிராக இருந்தாலும் இறைவனிடத்தில் இன்னும் தோற்கவில்லை. இறைவன் வெல்வதற்கு தயாராக இருக்கிறான். அதுதான் மாணிக்கவாசக பெருமான் திருப்படை ஆட்சியில சொல்றாரு. திருப்படை ஆட்சியா எழுச்சியா 49வது வரையும் பாருங்க. 48 49 திருப்படை ஆட்சியில எழுச்சியா திருப்படை ஆட்சியில சொல்றாரு. என்னது? எந்த உயிர்களை எல்லாம் இறைவன் ஆட்கொள்ள விரும்புகிறானோ அந்த உயிர்களை இறைவன் என்ன பண்ணுவானா? அவனுடைய பேரருள் என்ற படையை கொண்டு, பேரருள் என்ற படையை கொண்டு சூழ்ந்து விடுவானா. அதுதான் திருப்படை எழுச்சி. திருப்படை எழுச்சின்னா நம்மளை சுத்தி அவனுடைய பேரருள் எழும்பிடுச்சு அப்படின்னா வேற யாரும் என்ன பண்ண முடியாது. ஒரு இராணுவ ஆட்சி நடக்குது ஒரு நாட்டுல, சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோட பேச்சும் எடுப்படாது. இராணுவம் என்ன சொல்லுதோ அதுதான். அப்படி இறைவன் நம்மை என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உயிரை ஆட்கொள்ள வேண்டுமே ஆனால், இந்த உயிரை பக்குவப்படுத்த வேண்டுமே ஆனால், இந்த உயிரை உய்வடைய செய்வதற்கான வழியை நோக்கி பிரயாணம் செய்ய வைக்க வேண்டுமே ஆனால், அந்த இறைவன் என்ன செய்யறாரா? நமக்கு ஒரு படையை நிறுவி அந்த படை நம்மை சூழ்ந்து கொள்ளுமா. அதான் திருப்படை எழுச்சியிலும் சரி, திருப்படை ஆட்சின்னு 2 பாடல்கள் சொல்லியிருக்காரு பாருங்க. அதுலயும் அதை தான் சொல்லுவார் அவர். அது அந்த படை எப்பேற்பட்ட படை என்றதை திருப்படை ஆட்சியில அழகா சொல்லு. திருப்படை ஆட்சியில ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. புரியுதுங்களா? அப்பேற்பட்ட படைகள் நம்மை சூடும் பொழுது நம்ம எதை நோக்கி பிரயாணம் செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனை நோக்கி மட்டுமே பிரயாணம் செய்வோம். அதுதான் 5 வெண்கல்ல இறைவன் மாணிக்கவாசக பெருமானை வைத்து இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் சொல்ல வச்சிருக்காரு. 658 பாடல்களை கொண்ட திருவாசகத்தில் இறைவனுடைய திருக்குறிப்போடு 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி மாணிக்கவாசக பெருமான் பாடும் பொழுதே நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோக்கழியாண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகமும் ஆகின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இப்படி விரல் விட்டு எண்ணி எண்ணி 6 வந்துருச்சு. 5 வெல்க போடுவோம் அப்படின்ட்டு வெல்க போட்டு 8 போற்றி போடுவோம் அப்படின்னு ஒரு 8 போற்றி போட்டாரான்னா, மாணிக்கவாசக பெருமான் உடைய மாணிக்கவாசக பெருமானுக்கும் இறைவனுக்கும் இருந்த தொடர்பு இந்த உலகத்துக்கு எப்படி புரிய வைக்கணும்னு இறைவன் ஆசைப்படுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா உயிர்களும் இறைவனுடைய திருவடியை விட்டு பிரிந்து இந்த உலகிற்கு வெவ்வேறு பிறப்புகள் எடுத்து வருகிறது. எத்தனையோ பிறப்புகள் எடுத்து எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, இறந்து பிறந்துகிட்டே இருக்கோம். அந்த ஆன்மா இறைவனுடைய திருவடியை விட்டு விலகும் பொழுது அந்த ஆன்மாவுக்கு என்ன ஏக்கம் இருந்திருக்குமோ அந்த ஏக்கம்தான் மணிவாசக பெருமானுக்கும் இறைவனுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த ஏக்கப்போர். வேற ஒன்றும் கிடையாது. அதை இந்த உலகம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த உயிர் அந்த ஆன்மா விலகும் போதே மணிவாசகனா பிறந்து அப்படி புலம்புச்சா அப்படின்னா அது புரிஞ்சுக்க வைக்கிறதுக்காக மணிவாசகனா பிறந்து புலம்பு வைக்கிறாரு. ஆனா இறைவன் திருவடி தாள்ல இருந்து அந்த துகளாக பிரிக்கின்ற அந்த ஆன்மா, இந்த பிறப்பெடுக்கிறதுக்காக பிறக்கின்ற ஆன்மா வரும்பொழுதே, அங்கிருந்து பிரிந்து வரும்பொழுதே இந்த திருவாசகத்தை புலம்பிட்டு தான் வரும். அதை
இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கணுன்றதுக்காக மாணிக்க வாசக பெருமான் வாய்மொழியா வைத்து அந்த திருவாசகத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்காரு. இந்த உலகத்துக்கு இந்த திருவாசகத்துக்கு இந்த 5 வெல்க என்ன சொல்லுது அப்படின்றத புரிய வைக்கிறார். 6 வாழ்க 5 வெல்க, இது ரெண்டையுமே போன வாரம் நம்ம பார்த்தோம். போன 2 வாரத்துல 8 போற்றி அதுக்கு அடுத்து வர்றது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 வாழ்க என்பது மணிவாசக பெருமான் வாழ்ந்த காலத்திலே 6 வகையான சமயங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த 6 வகையான சமயங்களுக்கும் தலைவன் யார் அப்படின்னு கேட்டா சிவபெருமான் தான், இறைவன் ஒருவன் தான். அதனாலதான் மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்துல தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படிங்கிறார். எந்நாட்டவர்க்கு அவன் சிவன், மற்றவங்களுக்கு இங்க என்னவா இருக்காங்களோ என்னவா நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்க என்ன பேர் சொல்லி இறைவனை வணங்குறாங்களோ அவர்களாகவே இறைவன் இருக்கிறான் அப்படின்றத சொல்லுகிறான். 6 வகை சமயங்களுக்கு இறைவன் யார் அப்படின்றத இந்த உலகம் உணர்வதற்காக மணிவாசக பெருமான் இறைவன் மணிவாசக பெருமானை வைத்து 6 வாழ்க சொல்ல வைக்கிறார். இந்த புவனம் இந்த உலகங்கள் எல்லாம் எப்படி இயங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 பூதங்களை வைத்து இந்த புவனம் இயங்குது. இந்த உலகங்கள் எல்லாம் இந்த புவனத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த உயிரை எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த உயிருக்குள்ள என்ன இருக்கு? 5 பூதங்கள் இருக்கு. எல்லா 5 பூதங்கள் இந்த உயிரினங்களுக்கு என்ன கொடுத்துருக்கான்? நமக்கெல்லாம் 5 புலன்கள் கொடுத்துருக்கான். இந்த 5 பூதங்களாகி இந்த 5 புலன்களை ஒடுக்குவதற்காக இறைவன் ஒடுக்கும் வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக 5 வெல்க சொல்லப்பட்டது. 8 போற்றி அப்படின்றது என்னதுன்னா திக்கெட்டிலும் இருப்பவன் இறைவன். எல்லா திசையிலையும் இறைவன் இந்த நாட்டுல மட்டும்தான் இருக்கான், அங்க மட்டும்தான் இருக்கான், இந்த ஊர்ல தான் இருக்கான், அந்த ஊர்ல கிடையாது, அப்படிலாம் கிடையாது. எல்லா ஊர்லயும் இறைவன் திக்கெட்டிலும் இருக்கிறான். எப்பேற்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 குணங்கள் நிறைந்தவனாக இருக்கிறான். 8 குணங்கள் சிவபெருமானுடைய குணங்கள் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 குணங்கள். அந்த 8 குணங்கள் எல்லா உயிர்களுக்கும் அருளுவதற்காக அவன் 8 குணங்கள் உதல். எல்லா உயிர்களுக்கும் அந்த 8 குணங்கள் அருளுவது தான் அவனுடைய வேலை. ஒரே நாள்ல கிடைச்சிடாது, அதற்குன்னு ஒரு எல்லை வரும். அந்த எல்லை வரும்பொழுது அந்த 8 குணங்களை அந்த இறைவன் அந்த உயிர்களுக்கு கொடுத்து தனக்குள் அந்த உயிர்களை என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னா ஐக்கியமாக்கிக்கிறான். அப்பதான் அது சிவமாம் தன்மையை அடைந்து அந்த உயிர்கள் சிவமோடு சிவமாக கலக்கிறது. அப்படிதான் மாணிக்க வாசக பெருமான் 8 குணங்களை பெற்று மணிவாசக பெருமான் தில்லையில பெருமான் திருவடி கீழே போயிட்டு ஜோதியா ஐக்கியமாகிறார். அப்பேற்பட்ட தத்துவத்தை சொல்லக்கூடிய வரிகள் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 போற்றி. அப்ப 8 போற்றி எதை நினைத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமானே 8 விதமான குணங்கள் எனக்குள் வந்தால்தான் நான் என்ன நிலையை அடைய முடியும்? சிவம் அப்படின்ற நிலையை அடைய முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரண ஆளுதான். எவ்வளவு பெரிய வேடம் அணிந்திருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, அந்த 8 குணங்கள் என்னுள் நிறையாத வரையில் நல்லா கவனிங்க, இந்த 8 குணங்கள் என்னதுன்னு தெரிஞ்சா யாரும் தன்னை ஞானின்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா அந்த 8 குணங்கள் அப்பேற்பட்ட குணங்கள். அதெல்லாம் ஒரு குணம் நம்ம வரத்துக்கு, ஒரு குணத்தை நம்ம அடையறதுக்கே எத்தனை பிறவிகள் எடுக்கணும், எங்க உருளணும், எங்க பிறலணும்னு தெரியாது. பெருமானுடைய பெருங்கருணை இல்லாம அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்ப அந்த 8 குணங்கள் நமக்குள் வந்தாதான் சிவமாம் தன்மையை நம்ம அடைய முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ஞானி ஆக முடியும். நம்ம அதுக்கப்புறம் தான் ஒரு இறைவனுடைய திருவடியை சேர்வதற்குரிய நிலையை நம்மளால் அடைய முடியும். அப்ப அந்த 8 குணங்களை இறைவன் நமக்கு அருளுவதற்காக என்ன பண்ணணும்? இறைவன் நம்மோடு வாழ வேண்டும் என்று கேட்டோம். பெருமானே, இறைவனே, உன்னுடைய நினைவு எப்போதும் எனக்குள், நான் எந்த பிறகு எடுத்தாலும் எனக்குள் வாழணும் ஐயா. வாழ்ந்தாச்சு, வாழ்வதற்கு அப்படி ஒரு வரம் நீ தந்துட்ட. அப்பனா நான் அப்படியே இதுல இருந்து நிலையா இருந்து இதுல இருந்து விலகாம இருக்கணும்னா நீ எப்போதும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? வென்று கொண்டே இருக்க வேண்டும். வெற்றி பெற்று என்னை வென்றவனை நான் என்ன சொல்ல வேண்டும்? போற்ற வேண்டும். என்னை வென்றவனை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? என்னை ஜெயிச்சிட்டான் அப்படின்னா எனக்கு தலைவன் ஆயிட்டான், எதிர்க்க வந்தா பிடிக்குதோ இல்லையோ, என்ன பண்ணி ஆகணும்? வணக்கம் சாமி கும்பிட்டு தான் ஆகணும், கும்பரன் சாமின்னு கும்பிட்டு தான் ஆகணும், பிடிக்குதோ இல்லையோ அதெல்லாம் நமக்கு வேற விஷயம். ஆனால் அந்த நிலையை அடைந்தவர்களை நம்ம என்ன செய்ய மதிப்பு கொடுக்கிறோம் இல்லையா? அப்படி பெருமான் இப்பேற்பட்ட பிறவி தலையில் இருந்து நம்மை விடுவிப்பதற்காக நம்மை வெல்கிறான் என்பதை புரிந்து கொண்ட அந்த மாத்திரத்தில் இருந்து நம்மளுடைய எல்லா பணியும் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனை போற்றுவதை தவிர வேறு. வாழ்த்துவது என்பது வேறு, போற்றுவது என்பது வேறு. நல்லா புரிஞ்சுவீங்க. வாழ்கவும் போற்றுதலும் சமம் கிடையாது, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. போற்றுதல் என்பது வேறு. போற்றுதல் என்பது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமான் எனக்கு இதுவரை செய்ததை நான் நினைத்து கண்ணீர்
பெருக கசிவதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா போற்று. பெருமானே அந்த நிலையை எனக்கு தான் கேட்கறதுக்கு பேர் வாழ்க. அந்த நிலையை எனக்கு தான் கேட்கறதுக்கு பேரு வாழ்க. ஒருவேளை நீ தந்து நான் விலகி போனாலும் என்னை விடாத சாமின்னு சொல்றது வெல்க. அதை கசிந்து 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 உருகுவதற்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா போற்றுதல். அப்படியாக மாணிக்க வாசக பெருமான் 8 போற்றிகளை சொல்லியிருக்கிறார். அந்த 8 போற்றிகளையும் ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது, இறைவன் முன்னாடி சொல்லும் பொழுது, ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, அப்படியே ஓடிக்கிறாங்க. ஈசனடி போற்றினா என்ன சொல்ல வராது, ஒவ்வொரு எந்த அடி போற்றினா என்ன சொல்ல வராது. அப்படி ஒரு போற்றிக்கும் இன்றைய இறைவனுடைய திருக்குறிப்போடு ஒவ்வொரு போற்றியும் ஒவ்வொரு குணத்தை, இறைவனுடைய குணத்தை குறிக்கிறது. அந்த ஒவ்வொரு குணத்தையும் 8 குணங்களோடு பொருத்தி அதை எப்படி சொல்ல வேண்டாம். அந்த 8 குணங்களை உணர்ந்து சொன்னாதான். எப்படி கொஞ்சம் நல்லவங்க கூடயே இருந்தா கொஞ்சமாவது என்ன ஆகும், நல்ல எண்ணம் வரும், நல்ல குணம் நம்மளை சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு இல்லையா. படிக்கிற பையனோட உட்காந்தா கொஞ்சமாவது படிப்பாயா அப்படின்ற, கெட்ட பையனோட உட்காந்தா கெட்டு போயிடுவாயா அப்படின்னு சிந்திக்கிறோம் இல்லையா. அப்படி 8 குணங்களை சிந்திக்க 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 மெல்ல மெல்ல அந்த 8 குணங்கள் நம்மை தழுவும். இறைவனுடைய பெருங்கருணையோடு அந்த 8 குணங்கள் நம்மை தழுவும். அப்பேற்பட்ட அந்த 8 குணங்களை 8 போற்றிகளை வைத்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல மாணிக்க வாசக பெருமான் எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈசனடி போற்றி. ஈசனடி இந்த 8 போற்றிகள்லையும் அவர் எதை போற்றுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடி. அடினா அடினா என்னது? ஈசன் அடி போற்றி. அடி அடி என்பது பாதம், திருவடி. ஏற்கனவே நான் சொன்னது போல பாதம் என்பதிலிருந்து இன்னும் ஒரு படி மேல போய் நின்று இந்த அடின்றதை எதை யோசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மணிவாசக பெருமானுக்கு திருப்பெருந்துறையில இறைவன் என்ன நெறியை காண்பித்தாரோ அந்த நெறிதான் இறைவனின் பாதமாக போற்றப்படுகிறது. அவர் என்ன நெறிய சொல்லிட்டு போனாரோ, சிவபெருமான் திருப்பெருந்துறையில மாணிக்க வாசக பெருமானுக்கு என்ன நெறியை சொல்லிட்டு போனாரோ அந்த நெறியை தான் எங்க வைக்கணும், இங்க வைக்கணும். இங்க வச்சாதான் அந்த நெறி பிரகாரம் போக முடியும். அதை தான் மாணிக்க வாசக பெருமான் அதை தான் சுமந்து செல்கிறார். புரியுதுங்களா? ஈசன் அடி போற்றி அப்படிங்கிறார். ஈசன் அடி போற்றி. ஈசன் என்பவன் யார்? ஈ அப்படின்னா ஈபவன் அப்படின்றத. ஈனா கொடுத்தல். எதை கொடுக்கிறான்? எதை கொடுக்கிறான்? ஈ அப்படின்னா கொடுப்பவன் என்பது அர்த்தம். எதை கொடுக்கிறான்? அவன் கொடுக்காதது இங்க இல்லவே இல்லையே. நம்ம அனுபவிக்கிற எல்லாத்தையும் கொடுக்கறது அவன் தானே. இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், சரி, நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், உயர்வா இருக்கட்டும், தாழ்வா இருக்கட்டும், அத்தனையும் தருபவன் அவன் தான். அந்த எண்ணத்தோட சொல்லணும். ஈ அப்படின்னா கொடுப்பவன். அப்படின்னா, சாமி கொண்டு வந்துட்டையா ஒரு பெரிய லிஸ்ட், இதெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. உன்னை ஒருத்தர் சொன்னாரு நீ எல்லாத்தையும் கொடுப்பேன்ட்டு, நான் கொண்டு வந்து கொடுத்துட்டையா, வேற எதையாவது கொடுத்துட போற, நான் இதுல என்ன கலர் போட்டிருக்கனோ அந்த கலர்ல தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பேரு நல்ல புரிதல் கிடையாது. ஈ என்றால் இந்த உலகத்தை ஈன்றவன். ஈ என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எல்லா உயிர்களுக்கும் தருபவன். அவனுக்கு தெரியாதா வெயில் நம்மளாம் தாங்க மாட்டோம், கொடுத்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு தெரியாதா குளிர் நமக்கு தாங்காதுன்னு, கொடுத்துட்டு தான் இருக்கான். மழை இவ்வளவுதான் தாங்குவாங்க அப்படின்னு தெரியாதா, கொடுத்துட்டு தான் இருக்கான். ஏன்? எனக்கு வேண்டாம் என்பது இன்னொரு உயிருக்கு வேண்டும். அப்ப இறைவன் எப்பேற்பட்டவன் பாருங்க, எந்த சார்பும் இல்லாத, பேதம் இல்லாதவன். பேதம் இல்லாமல் இருந்தா தான் அவன் இறைவன். அவன்லாம் அவனுக்கெல்லாம் என்ன ஆகக்கூடாது, அவனுக்கு மட்டும் வெயில் அடிக்காத ஓரமா போ, அவனுக்கு குழுகுழுன்னே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரான்னு கிடையாது. இறைவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா பேதமில்லா பெருமையன் அப்படின்றாரு மாணிக்கவாசக பெருமான். என்னது பேதமில்லா பெருமையன்? அவனுக்கு பேதமே கிடையாது. என்னை வணங்குறவனுக்கு ஒரு தத்துவம், வணங்காதவனுக்கு ஒரு தத்துவம் கிடையாது. உன்னை வணங்க வைத்தவன் அவனை வணங்காமல் வைத்தான், அவ்வளவுதான். அவனுக்கு தெரியும் அவன் ஏன் வணங்கலன்னு தெரியும், நீ ஏன் வணங்குறன்றது அவனுக்கு தெரியும். நம்ம பெருமை பேசிப்போம். நான் யார் தெரியுமா, அவன் பாரு இன்னும் எப்படி இருக்கிறான், அவன் நம்மளை பார்த்து சிரிப்பான், பைத்தியம் என்ன பண்ணிட்டு இருக்கு பாரு, ஞாயிற்றுக்கிழமைனா கோயிலுக்கு போய் உட்காந்து ஏதோ பண்ணிட்டு வருது, நம்ம அவனை பார்த்து சிரிப்போம். இதெல்லாம் என்னைக்கு விளங்க போகுது, இப்படி தெரிஞ்சிட்டு இருக்கு ரோடா, என்னைக்கு உட்காந்து உண்மையை புரிஞ்சுக்க போகுது. அதைதான் மாணிக்க வாசக பெருமான் சொல்றாரு, நாடவர் நம் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப அப்படிங்கிற. அவன் நம்மளை பார்த்து சிரிப்பானா,
நம்ம என்ன பண்ணுவோமா, அவனை பார்த்து சிரிப்போமா? நம்ம 2 பேரையும் பார்த்து அவர் சிரிப்பாரா? அட பைத்தியக்காரனுங்களா, 2 பேரையும் பண்ணிட்டு இருக்கிறது நான் தான்டா, நீ ஏன்டா போட்டி போட்டுட்டு இருக்க, நீ உன் வேலையை பாரு, உனக்கு என்ன வேலை கொடுத்த, அந்த வேலையை செய்யாம அவன் வேலையை பார்க்கிறான். அவன் என்னைக்கு வரணுமோ, அவனை என்னைக்கு கூப்பிடணுமோ அன்னைக்கு நான் கூப்பிடுவேன். அப்பேற்பட்ட ஈசனுடைய அடியை போற்றுங்கள் அப்படிங்கிறாரு மாணிக்கவாசக பெருமான். ஈசன் அடி போற்றி. ஈ என்றால் ஈபவன், கொடுப்பவன், அருள்பவன். ஈசன் அடி போற்றி. அடினா பாதம். அடிக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. என்னது? உதைக்கிறது. உதைச்சா என்ன ஆகும்? வலிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது நம்மளை அடிச்சா கோவம் இருக்குல்ல, என்னையும் அடிச்சு அவன் ஒன்னு அடிச்சா 2 விடுறது, லெப்ட்ல 1 ரைட்ல 1. பெருமான் ஆட்கொள்வதற்கு அவர் உபயோகிக்கிற ஆயுதமே என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிதான். என்ன பண்ணுவாரு? ஒரு வழியை தருவார், ஒரு துன்பத்தை தருவார். அந்த துன்பத்தை தரும்போதுதான் அந்த வேகம் என்ன ஆகும்? குறையும். அவ்வளவு நாள் அந்த துன்பம் இல்லாத வரைக்கும் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த துன்பம் கொடுக்கும்போது ஏன் இப்படி ஆச்சு நிற்கும் பொழுதுதான் அங்க ஓரமா ஒரு சிவலிங்கம் கண்ணுக்கு தெரியும். இது சாமியா, இது என்னையா இது அப்படின்ட்டு போய் நின்று போய் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் புத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வர முடியும் நம்மளால. அது வரைக்கும் நம்மளால பின்னாடி வரவே முடியாது. அது ஒரு வேகத்தடை வைக்கிறாரு. அதனாலதான் வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடி வெல்க. அப்ப அந்த அடி என்ன அடி? இறைவனுடைய திருவடி மட்டும் கிடையாது. இப்படி வேகமா ஓடுறவங்களெல்லாம் பெருமாள் என்ன பண்ணுவாராம்? அடித்து அடித்து அக்காரமும் தீட்சிய அப்படிங்கிறார். என்னது? அடித்து அடித்து அக்காரமும் தீட்சிய. அப்படி பெருமான் என்ன பண்ணுவாராம் நம்மள? அது என்ன அடி? இப்போ ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டே இருக்கு, செல்லமா அடிப்போம் இல்லையா? எப்படி அடிப்போம்? வலிக்காத மாதிரி, ஆனா அப்படி அடிப்போம். அந்த குழந்தை பார அடிச்ச மாதிரி இருக்கும், ஆனா அந்த குழந்தை மேல பற்றிருக்காது. அப்படி இறைவன் அடிப்பான் நமக்கு. ஆனா ஆஹா, என்ன பெருமான் நம்மளை அடிச்சிட்டாரேன்னு திரும்பி பார்ப்போம். ஆனா ஈசன் அடி போற்றி, அவனுடைய திருவடியை போற்ற வேண்டும். ஏன் அப்படின்னா, இறைவனுடைய பிரதான 8 குணங்கள்ல முதல் குணமாக சொல்லப்படுவது தன் வயத்தன் ஆதல். தன் வயத்தன் ஆதல். தன் வயத்தன்னா முதல் குணம் தன் வயத்தன் ஆதல். தன் வயத்தன் அப்படின்னா அவர் சொன்னாருங்க, அதனால கோயிலுக்கு வந்தேன். இவரு சொன்னாருங்க, அதனால அந்த வேலையை நான் செஞ்சேன். அவருக்காக செஞ்சேங்க, இவருக்காக செஞ்சேங்கன்னு சொல்லுவோம் தெரியுங்களா? அதற்கு பேர் என்னதுன்னு கேட்டா தன் வயத்தல் அல்ல, தன் வயப்படுதல் அல்ல. அதெல்லாம் என்னது? நம்மள இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னு அர்த்தம், ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளை இயக்குறது இன்னொருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்க இச்சைக்கு ஏற்ற மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோம். தன்வயத்தன் என்னது? எப்ப நம்ம அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அறிவு சிறந்த அறிவு இல்லை, நான் யோசிப்பது சிறந்தது அல்ல அப்படின்ற சிந்தனை வரும்பொழுதுதான் அவங்க சொல்றத நம்ம கேட்போம். ஆமாங்க, ஒருவேளை அவர் சொல்றது சரியா தான் இருக்கும், அப்ப அப்படித்தான் போகணும் போல் இருக்கு அப்படின்ட்டு போவோம். தன்வயத்தன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செய்கின்ற அத்தனையும் தானே செய்தல். யாரும் உள்ள வந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஐயா இதை பண்ணுங்க, இப்படி பண்ண இது கிடைக்கும், அப்படி பண்ண அப்படி கிடைக்கும், அப்படி கிடையாது. தன் வயத்தன் ஆதல். தன் வயத்தன் ஆதல் அப்படின்னா, அப்பேற்பட்ட தன்மையை அடைந்தவர்களுக்கு யார் என்ன ஏசினாலும் பேசினாலும் அவர்களுடைய செவிகள்ல விழாது. என்னையா இந்த வயசுலயே பட்டையும் கொட்டையுமா தெரியுத? விழாது. ஏன் இப்பயே போகணும், 1 நாள் இருக்கு, விழாது. என்னோட பார்வைலாம் எங்க இருக்குது? அவன் மேல இருக்கு. அவனுடைய பார்வை என்னை விட்டு விலகிறது இல்லைன்றது நல்லா தெரியறதுனால என் பார்வை எப்போதும் அவனை விட்டு போகக்கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா தன் வயத்தனால். ஒரு முறை இறைவன் தான் வேணும் அப்படின்ற தீர்மானத்திற்கு வந்து விட்டமே ஆனால், இறைவன் தான் இத்தனையும் செய்கிறான் என்ற புரிதலுக்கு வந்து விட்டமே ஆனால், அதிலிருந்து அவன் எத்தனை சோதனைகள் தந்தாலும், எவ்வளவு இன்பத்தை தந்தாலும், எவ்வளவு துன்பத்தை தந்தாலும், கொஞ்சமும் மறுவாமல் இருந்தால்தான் அதற்கு பேர் தன்வயத்தன் ஆதல். அப்ப அது எப்பங்க தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் தருபவன் இறைவன் என்ற அறிவு எப்பொழுது நமக்குள்ள ஆழமா வருதோ அப்பதான் அந்த புரிதல் வரும். அதனாலதான் முத வரி என்னன்னு சொல்றாரு? முத போற்றி எப்படி சொல்றாரு? ஈசன் அடி போற்றி. எல்லாத்தையும் கொடுக்கவன் அவன் அப்படின்றத தெரிஞ்சு போச்சுன்னா, அவன் பேச்சை தவிர நான் வேற யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு வேணாயா, அவன் தர்றதுக்கு மேலேயா நீ குத்துற போற? என்ன தூக்கிட்டு போய் எனக்கு ஒரு கோபுரம் கட்டி உட்கார வச்சு நீதான் சாமின்னு சொன்னா நம்பிடுவேனா? வேணாம். எனக்கு யார் இறைவன் எனக்கு தெரியும். இந்த உலகத்துல இறைவனை மிஞ்சியவன் எவனும், இறைவனை மிஞ்சியவன் எவனுமே கிடையாது. எல்லாம் இந்த பூமியை தொட்டு வாழ்ந்தவன், மலஜலம் கழிந்தவன்,
ஆனால் இறைவனுக்கு என்ன கிடையாது? போக்கும் வரவும் உணர்வும் கிடையாது. ஐம்புலன்கள் அவனை ஒட்டாது அப்படின்றாரு மாணிக்கவாசகர் திருவாசகத்துல. ஐம்புலன்கள் உன்னை ஒட்டா, அவனை ஒட்டாது அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட தன்மை என்றா யாரா இருக்க முடியும் அப்படின்னா இறைவனாக இருக்க முடியும். அதனால தன்வயத்த நாதல் ஈசன் அடி போற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நினைச்சு சொல்லணும்? பெருமானே, இந்த உலகமே என்னை தூற்றினாலும், எனக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட வழிமாறுதல்கள் என்னை நோக்கி வந்தாலும், பெருமானே நான் என்ன பண்ணிடக்கூடாது? அதற்கு செவி சாய்த்து விடக்கூடாது இறைவா. தன்வயத்தனாக நான் என்ன ஆக வேண்டும்? மாற வேண்டும். என்னை நீ மாற்ற வேண்டும். தன்வயத்தனாக நீ என்ன பண்ணணும்? மாற்ற வேண்டும். உன்னை போற்றுகிறேன் இறைவா. உன்னை போற்றி கொண்டே இருந்தால் தன்வயத்தனாவது உறுதி. உன்னை போற்றுவதை விட்டுட்டாதான் நான் வேற ஒரு வேலை போயிடுவேன். அப்ப ஈசன் அடி போற்றி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முதல் வார்த்தை ஈசன் என்றால் ஈபவன், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுப்பவன். அந்த அறிவு இருந்தால் தன்வயத்தன் அப்படின்னா நாமளே என்ன பண்ணிக்கலாம்? செதுக்கி கொள்ளலாம். இறைவன் என்னை செதுக்குகிறான். இறைவன் அல்லாத, அதான் மாணிக்கவாசக பெருமான் அழகா சொல்றாரு, கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும். அதுக்கு பேர் தான் தன்வயத்தனாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கற்றாரை யான் வேண்டேன். ஏன்? பெரிய பெரிய ஞானிங்க கிட்ட போலாம்ல, கேட்கலாம்ல. எப்படிங்க இறைவன்கிட்ட போய் சேர்றதுக்கு என்னங்க வழி? கேட்கலாமே, போலாமே. ஏன் வேணாங்கிற? கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும். ஏன்? நான் என்னை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நீ யாரெல்லாம் ஞானின்னு நினைக்கிறியோ அவனுக்கெல்லாம் படியலக்கிறவன் அவன் தான். அவன்கிட்ட என்ன கொடுத்துட்டேன். அப்ப கற்பனை இனி அமையும். அதற்கு பேர் தான் தன்வயத்தனாதல். நல்லா புரிஞ்சுக்கீங்க. அந்த செயலுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்வயத்தனாதல். அந்த புரிதலோடு அந்த ஈசனடி போற்றி என்ற போற்றியை சொல்ல வேண்டும். ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி. அடுத்தது எந்தைனா, எனக்கு தந்தையும் தாயும் ஆனவன், எல்லாமும் ஆனவன். தந்தை, தாய், குரு, நட்பு, சுற்றம், உற்றார், உறவினர், பகைவர், அவங்களும் சேர்ந்து ஆறுற்றார் ஆரையலார் அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர். ஆறுற்றார் ஆரையலார். யாருங்க நான்? இவங்க எனக்கு ரொம்ப சொந்தக்காரன், அவன் வேண்டான்னு சொல்றது. எல்லாருக்குள்ளயும் யார் இருக்கா? இறைவன் இருக்கான். அப்புறம் எப்படி நான் எனக்கு இவன் பிடிச்சவன் அவன் பிடிக்காதவன் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்ப எந்த அடி போற்றி அப்படின்னா, எனக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருக்கவனுடைய திருவடியை போற்றுகின்றேன். இரண்டாவது குணங்கள், 8 குணங்கள்ல இரண்டாவது குணம் தூய உடம்பினன் ஆதல். தூய அப்படின்னா தூய உடம்பினன் ஆதல். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு எப்பேற்பட்டது? இந்த உடம்பை நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்? ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊத்தி கழுவிக்கிட்டே இருக்கோம். என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அதை கழுவுவதனால் இந்த உடம்பு தான் சுத்தமாகுது. உள்ளம் அப்படியே தான் இருக்கு. உள்ளம் அப்படியே தான் இருக்கு. இந்த உடம்பு என்ன ஆகுது? குளிர்விக்கப்படுகிறது, அவ்வளவுதான். வெப்பமா இருக்கக்கூடிய இந்த உடம்பு என்ன ஆகுது? குளிர்விக்கப்படுகிறது. ஆனா என்ன ஆகுறது இல்ல, என் உள்ளம் சுத்தமா. எல்லாரும் குளிக்கும் போது எனக்குள்ள இருக்க கெட்ட நல்லா போயிடுதுரா அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியும்? என்ன பண்றோம்? ஏதாவது ஒன்று கற்பா இருந்ததுன்னா போட்டு தேய் இருக்கிற நாரை எல்லாம் சோப்பெல்லாம் வாங்கி எல்லாம் என்னென்ன பிராண்ட் எல்லாம் சோப்பு வந்திருக்கோ அத்தனையும் வாங்கிடுறது. அத்தனையும் வாங்கி தேய்ச்சி உடம்பை தேய்ச்சி குளிச்சு உடம்புல சுத்தமா பண்ணி பிரயோஜனமே இல்லை. எத்தனையோ அழுக்கு மேனியோடு இருக்கக்கூடிய ஞானிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். முனிவரா போய் ஒருத்தர் உட்கார்றாரு காட்டுல, அவர் டெய்லி குளிக்கிறாரு. அப்ப நல்லா குளிக்கணும். தூய உடம்பினா என்னன்றத நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு எப்படி கிடைச்சது இந்த உலகத்துக்கு? இறைவன் இந்த உடம்பை எப்படி கொடுத்தான்? இந்த உடம்பை இறைவன் எப்படி கொடுத்தான்? ஒரு தந்தையையும் தாயையும் வைத்து கொடுத்தான். எந்த உயிரினமா இருந்தாலும் இதுதானே சாத்தி. தந்தை தாய் இல்லாம ஒரு உடல் வருமா? அந்த தந்தை தாயை வச்சுதான் இந்த உடல் வருது. பொருத்தம் எப்படி வருது பாருங்க. எந்த அடி போற்று, எந்த அடி போற்று. எந்தைனா தந்தையும் தாயுமானவன், எல்லாமும் ஆனவன். அப்ப எந்த அடி போற்றி அப்படின்னா இந்த உடம்பு எப்படிங்க? அப்ப என்னங்க சொல்ல வரீங்க? தூய உடம்பினா என்னன்னா,
இந்த தூய உடம்பு எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல வரக்கூடிய எல்லா உயிர்களுடைய முதல் நொடி எடுத்துங்க. முதல் நொடி வருவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நொடி எடுத்துக்கிட்டாலும் சரி, வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கக்கூடிய நொடி எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி வருது? எல்லாமே அம்மனமாக வருகிறது. அம்மனமாக வரக்கூடியது. அம்மனம்னா நான் இந்த உடலை வச்சு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கீங்க. எந்த சிந்தனையும் கிடையாது. நான் இன்னார் பையன், இன்னார் மகள், இன்னார் மகன், இந்த குடும்பத்துல பிறந்திருக்கேன், ராஜ பரம்பரையில பிறந்திருக்கேன், பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்திருக்கேன், ஆன்மீகவாதி குடும்பத்துல பிறந்திருக்கேன், நாத்திகவாதி குடும்பத்துல பிறந்திருக்கேன், சிவனடியார் குடும்பத்துல பிறந்திருக்கேன், வைணவ குடும்பத்துல பிறந்திருக்கேன். அது எல்லா உயிருக்கும், நம்ம மனிதருக்கு மட்டும் எப்படி சொல்லல, எந்த உயிருக்கும் என்ன கிடையாது. அந்த எண்ணம் இல்லாமல் அது எங்க வந்து விழுது? இந்த புவியே வந்து விழுது இல்லையா? அந்த கணம் அந்த உடம்புக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா தூய உடம்பு. என்னன்னா பெருமான் என்ன பண்ணி அமைச்சாருன்ற சிந்தனை இருக்குமா? இந்த பிறவியை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, எதுக்கு கொடுத்துருக்காருன்னு தெரியல, எப்ப கூப்பிட்டு பாருன்னு தெரியல. அப்படி வருமா? எப்ப கூப்பிட்டு பாருன்னு தெரியல. இந்த பிறவியை இறைவன் தான் என்ன நடத்த போறாரு. என்ன அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? குழந்தைய பெற்று என்ன பண்ணுவாங்க? வளர்ப்பாங்க. அப்படி பெருமான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? எல்லா பிறப்புகளும் கொடுத்து எல்லா பிறப்புகளிலும் நம்மோட இருந்து நம்மளை வழி நடத்துறாரு. நமக்கு கண்ணுக்கு இதெல்லாம் தெரியாது. நமக்கு காசு கொடுத்தா தெரியும், நம்ம கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தா கண்ணுக்கு தெரியும். அவர்கிட்ட போய் கேட்டுருவோம், ஐயா நான் உனக்கு 5 ரூபா தரேன், நாளைக்கு அவர் 50,000 ரூபா தரணும், அவரை கொடுத்துட சொல்லிட்டு அவரு அங்க வேண்டுவார். அந்த 50,000 ரூபா தரவன் நாளைக்கு வரக்கூடாது சாமி, உனக்கு நான் 5,000 ரூபா தரேன். அவனை இந்த சைடு அனுப்பிச்சு விட்டுறாரு. நீ யார் பேச்ச கேட்கறது? அவர் பார்ப்பாரு, டேய் நீங்க 2 பேர் பேச்சு நான் கேட்க போறதில்லை, நான் ஒரு வேலை வைப்பேன், அதை தான் நீங்க 2 பேரும் செய்ய போறீங்க. இது என்னைக்கு புரிஞ்சுக்க போறோம்னு தெரியல. நல்லா புரிஞ்சுங்க. அது எந்தை அடி போற்றி அப்படிங்கிறது என்னன்னா, எனக்கு தாயுமானவன் தந்தையானவன் என்னை என்ன பண்றான் அப்படின்னா என்னை பேணி காக்கிறான். இந்த பேணி காக்கிறது இந்த தூய உடம்பினன் என்பது என்ன அப்படின்னா, இந்த மனித உடம்பம் தாங்கியதுனால இதுக்கு அழகா குளிப்பாட்டி இது மேல வாசனை திரவியங்கள்லாம் போட்டு இதுக்கு பட்டாடை உடுத்தி தங்கத்திலையும் வைரத்திலையும் இதை அழகுபடுத்திக்கிறதுக்கு பேரு தூய உடம்பினன். அதுல எல்லாத்தையும் கழுவிட்டு அமனமா நிக்கிறது தூய உடம்பினா? அதுவும் இல்லை. தூய உடம்பினன்னா என்னது அப்படின்னா, இறைவன் தந்தை இந்த உடம்பு என்னன்னு புரிஞ்சுக்கணும். பொய் என்பதை புரிந்து கொள்வதற்கு பேர் தூய உடம்பினன். இந்த உடம்பு என்னது? பொய். எதுக்கு கொடுத்தாரு? இதை கடக்கிறதுக்கு கொடுத்தாரு. இந்த பிறப்பை கடக்கிறதுக்கு கொடுத்தாரு. இந்த பிறப்பு கடந்து முடிஞ்சிச்சுன்னா, இந்த பிறப்பு முடிஞ்சிச்சுன்னா, சாமி 98 வயசு முடிஞ்சிச்சு சாமி, இன்னைக்கு என்ன கூப்பிட்டுக்கிறீங்க, அடுத்த பிறவிக்கு இதே உடம்பு தான் எனக்கு வேணும், அனுப்பிச்சு விட்டுருங்க, கொரியர்ல அனுப்புவாரா? இதே உடம்பு தான் எனக்கு அடுத்த பிறவிலே வேணும் கேட்டா கிடைக்குமா? அப்ப தூய உடம்பின் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடலை சார்ந்த இந்த உடல் எதற்கெல்லாம் இயங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடல் தான் இந்த மாயை உலகத்துல நம்ம உழல்வதற்கு மூல காரணமாக இருக்குது. இதுல தானே பசிக்குது, இதுல தானே தூக்கம் வருது, இதுதானே காமத்தை விரும்புது, இதுதானே மற்ற எல்லாத்தையும் பார்க்குது, எல்லாத்தையும் கேட்குது. அப்ப இந்த உடல் என்னை இறைவனிடத்தில் இருந்து விலக்கி வைப்பதற்காகவே 99% பயன்படுத்தப்படுகிறது. எப்பங்க அதற்கெல்லாம் கொஞ்சம் விட தெரியும் அப்படின்னா, முழுமையா நம்மளால விளக்க முடியாது, விட தெரிஞ்சுக்கலாம். அது 1%. ஐயா இது என்னது? முடைநாற்றம் வீசுகின்ற கூடு, முடைநாற்றம் வீசுகின்ற கூடு இது அப்படின்றத புரிஞ்சுக்கதான் முடியும் நம்மளால. எப்போ இதுல இருந்து விலக முடியும்? 5 புலன்கள் ஒடுங்கினாதான் விலக முடியும். 5 புலன்கள் எப்போ ஒடுங்கும்? மரணம். மரணித்தால் தான் இதுல இருந்து விடுதலை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் விடுதலை கிடையாது. மரணமில்லா வாழ்வு பெற்றால் இதுல இருந்து. அதுக்கு இந்த உடம்பு உதவுமானா தெரியாது. மாணிக்க வாசக பெருமானுக்கு மனித உடம்பு உதவுச்சு, அவர் மரணமில்லா பெருவாழ்வு போனாரு, வள்ளல் பெருமான் போனாரு. எல்லா உயிர்களுக்கும் நம்ம சொல்ல முடியாதுல்ல, ஆமாங்க உங்களுக்கு இதே உடம்புல தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, மரணமில்லா பெருவாழ்வு அடைய போறீங்க. அப்ப தூய உடம்பு என்பதை எப்படி உணர வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமானே இந்த உடம்பு என்பது என்னது? பொய்யான கூடு. அப்ப இந்த உடம்பை வைத்து நான் என்ன செய்தாலும் அது என்னது? நிரந்தரமில்லாத ஒரு விஷயம். பெருமானே இந்த உடம்பு என்பது நான் உன்னை வணங்குவதற்கான ஒரு உபகரணமாக மட்டுமே உபயோகிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனைக்குள்ள போகிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா தூய உடம்பினன் ஆதல். அதனால்தான் அது எதோட போடுறாரு? இந்த உடம்பு எல்லா உயிர்களுக்கும் யாரால் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா அன்னை தந்தையால் கொடுக்கப்படுகிறது. அந்த அன்னை தந்தையால் கொடுக்கப்படுகின்ற இந்த உடல் தூய உடம்பாக மாற வேண்டும் இறைவா.
தூய உடம்பினனாக நான் மாற வேண்டும். அப்படின்னா சாப்பிடக்கூடாதா, தூங்கக்கூடாதா? அந்த கேள்வி வரும் இல்லையா? அப்படியே விட்டுணுமா அப்படின்னா அப்படி இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. உணர்வு தான் முக்கியம். நல்லா புரிஞ்சுங்க, உணர்வு தான் முக்கியம். நமக்குள்ள பசியை தோற்றுவிப்பதும் இறைவன் தான். நமக்குள்ள தூக்கத்தை வர வைப்பவனும் இறைவன் தான். நமக்குள்ள இச்சைகளை வர வைப்பவனும் இறைவன் தான். ஏன்? அந்த உடம்புக்கு, அந்த உயிருக்கு அது தேவை என்பதை புரிந்து கொண்டு இறைவன் என்ன பண்றான், அது அந்த அதை கடந்துதான் வரணும். அப்படிதான் கொடுக்குறான். அந்த புரிதலோடு நீங்க அதை பண்ணும் பொழுது நீங்களே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அதற்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூய உடம்பினன் ஆதல். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி. பெருமானே, நீ தந்த அந்த உடம்பை எப்படி மாற்ற வேண்டும்? தூயதாக மாற்றி என்னை ஆட்கொள்ள வேண்டும் இறைவா. இப்படி இரண்டாவது குணத்தை இறைவனிடத்தில் யாசகம் செய்வதற்காக சொன்ன வாசகம் எந்தை அடி போற்றி. தேசன் அடி போற்றி. தேசன் மூன்றாவது குணம். 8 குணங்கள்ல மூன்றாவது குணம் என்னன்னா, இயற்கை உணர்வினன் ஆதல். இயற்கை உணர்வினன் ஆதல். தேசன் அப்படின்னா, தேசம் அப்படின்னா தேசம், நாடு, உலகம், இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா உலகங்களுக்கும் தலைவன் யார் அப்படின்னா தேசம். எல்லா உலகங்களுக்கும் தலைவன். இந்த உலகத்துக்கு, இந்த உயிரினங்களுக்குங்க அப்படிலாம் கிடையாது. எல்லா உலகங்களுக்கும் தலைவனானவன் யார் அப்படின்னு கேட்டா ஈசன். தேசன் அடி போற்றி. அது யாருக்குங்க? அந்த அந்த உலகத்துல இருக்க யாருக்கெல்லாங்க இறைவன் தலைவன்? எல்லாத்துக்கும் அவன் தான் தலைவன். புல்லாகி பூடாய் புழுவாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு உற்றேன். அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் இறைவனால் படைக்கப்பட்டவை. இந்த உலகங்கள்ல இருக்கக்கூடிய எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டவை. அதுதான் என்னது? தேசன். இயற்கை உணர்வினன் ஆதல். இயற்கை உணர்வினன் ஆதல்னா என்னது அப்படின்னா, ஐயா பாகக்கா கசக்குதுங்களே, இறைவனுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்க வேண்டாமா? இவ்வளோ கசப்பையா வைக்கிறது, அதை யாராவது சாப்பிட முடியுதா அப்படின்னு கேள்வி கேட்கறதுல அர்த்தம் இருக்கா? அடடா பலாப்பழம் இவ்வளவு இனிக்குது, பெருமானே எனக்கு சுகர் இருக்கு, அந்த பலாப்பழத்துல இருக்கக்கூடிய இனிப்பை கொஞ்சம் எடுத்துருஞ்சாமி கேட்க முடியுமா? அப்ப என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கை உணர்வினன் ஆதல் அப்படின்னா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மைக்கு வர வேண்டும். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மைக்கு வர வேண்டும். அப்படின்னா என்ன இருக்கக்கூடாது? பேதம் இருக்கக்கூடாது, எந்த விதமான வேற்றுமையும் இருக்கக்கூடாது. அதனாலதான் தேசன் அப்படிங்கிறான். இயற்கை உணர்வினன் ஆதல் அப்படின்னா, நான் எப்படி இப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் அவன் அப்படி இருக்கிறான். அதை புரிஞ்சுக்கணும். நான் இந்த கடவுளை வணங்குறேங்க, அவன் எங்க இப்படி பைத்தியக்காரன் மாதிரி அந்த கடவுளை போய் வணங்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஏதாவது அறிவு இருக்காங்க, என்ன புத்தி இல்லை, இன்னும் நமக்கு என்ன வரல, இயற்கை உணர்வினனாக நம்ம இன்னும் மாறவில்லை அப்படி என்பதுதான் அர்த்தம். பெருமான் என்ன பண்றாரு? நீ எதை வணங்கினாலும் சரி, உன்னை வணங்க வைத்தவன் தான். அப்ப அவன் தான் யாரு? இயற்கை உணர்வினன். ஏன்? அவனுக்கு தெரியும் பாகக்காய ஏன் கசக்க வச்சு, அந்த காயில என்ன இருக்க போகுது, கசப்பு தன்மை தான் இருக்கணும், கசப்பு தன்மை தான் வைக்கணும்ன்றது யாருக்கு தெரியும்? இறைவனுக்கு தெரியும். அதனாலதான் இயற்கை உணர்வினன் ஆதல் அப்படின்றாரு மாணிக்க வாசகர். எப்படி அப்படின்னா, தேசன் அடி போற்றி. தேசன் அப்படின்னா எல்லா தேசத்துக்கும் அவன் தான் யாரு? தலைவன். எல்லா தேசத்துலன்னா காடா இருந்தாலும் மழையா இருந்தாலும் நீரா இருந்தாலும் எந்த நிலை நிரம்பி இருக்கக்கூடிய உலகமாக இருந்தாலும் அந்த உலகத்தில் நம்மை ஆள்வதற்காகவே இருக்கின்ற இறைவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேசன். அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா இயற்கை உணர்வினன் ஆறு. இப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, வெயிலை பார்த்து புலம்பக்கூடாது, மழையை பார்த்து புலம்பக்கூடாது, புழுக்கத்தை பார்த்து புலம்பக்கூடாது. எதை இறைவன் கொடுத்தாலும் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா இந்த உலகம் இயங்குவதற்காகவே இறைவனோட பேரருளோட எல்லா இயற்கையான விஷயங்களும் படைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்துலேயும் இறைவன் இருக்கான். இதில் தான் இருக்கான், அதில் தான் இருக்கான்னு நம்ம என்ன பண்ண முடியாது, பிரித்து வைக்க முடியாது.
அப்படி ஒரு உணர்வை எனக்கு தர வேண்டுமே ஆனால் இறைவன் முன்னே நின்று நான் என்ன சொல்ல வேண்டும்? தேசநடி போற்றி, தேசநடி ஐயவாங்க, தேசநடி போற்றி. பெருமானே, உன்னை எல்லாவற்றிலும் காணும் அறிவை எனக்கு தான், நீக்கமர நீ நிறைந்திருக்கிறாய் எல்லாத்திலையும் அப்படின்னு நான் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை எனக்கு தான். எனக்கு தந்ததால் உன்னை நான் போற்றுகின்றேன், என்னை தருவதற்காக போற்றுகின்றேன், தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக போற்றுகின்றேன், தரவில்லை என்றாலும் போற்றுகின்றேன். அந்த அறிவு இருக்கணும். பெருமானே, டெய்லி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், இன்னும் எனக்கு ஒரு கோணம் கூட தரலையே சாமி, 8 இருக்காமே, 1 கூட சாமி. அவனுக்கு தெரியும் எப்ப நமக்கு தரணும் அப்படின்றதா. நாம் செய்த தவம், அவன் நம் மீது கொண்ட கருணை இப்படி இருக்குன்றதாவது நமக்கு புரியுது. இப்படி ஒண்ணு இருக்குன்றதாவது நம்மளை தெரிஞ்சுக்க. அது தெரியாத உயிர்கள் இருக்கு, இப்படியாவது நம்மளை எடுத்துட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கான்ல. அப்ப தேசன் அடி போற்றி, இயற்கை உணர்வினனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருவடிகளை நாம் போற்ற வேண்டும். முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னா, தன்வயத்தன் ஆதல், தூய உடம்பினன் ஆதல், 3வது இயற்கை உணர்வினன் ஆதல். ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி. 4வது போற்றி என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவன் சேவடி போற்றி. முற்றும் உணர்தல், முற்றும் உணர்தல். 4வது குணம் என்னது? முற்றும் உணர்தல். சிவன் சேவடி போற்றி. சிவன் அப்படின்னா எல்லாமே அவன் தான். சிவன் அப்படின்னா எல்லாமே அவன் தான். முற்றும் உணர்தல், நல்லா புரிஞ்சுக்கீங்க. முற்றும் உணர்ந்தவனுக்கு பேர் சிவம். முற்றும் உணர்ந்தவனுக்கு பேர். அப்ப சிவம்னு சிவமா நம்ம மாறணும் அப்படின்னா என்னென்ன என்ன நடக்கணும்? நம்ம முற்றும் உணரணும். முற்றும் உணர்தல்னா என்னது? எல்லாம் தெரிஞ்சிட்டேன்ற அறிவுக்கு பேர் முற்றும் உணர்தல் கிடையாது. யார் வந்து எனக்கு எல்லாம் தெரியுதுன்னு சொல்றானோ அவன் ஒன்றும் தெரியாதவன். இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு அவன் தெரிஞ்சுக்கலன்றது அர்த்தம். இருக்கலாம், உங்களை விட அதிகமா அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவரை விட அதிகமா அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எல்லாரை விட அதிகமா அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். எல்லாமும் தெரிஞ்சுதான்னு கேட்டா தெரியும், அது உண்மை இல்லை. எல்லாமும் தெரிஞ்சவன் ஒரே ஒருத்தன் தான், ஒரு இறைவன். முற்றும் உணர்தல். அந்த முற்றம் உணர்ந்தாச்சு அப்படின்னா நமக்கு நாம புரிஞ்சுக்க முடியும், நம்மளை நாம புரிஞ்சுக்க முடியும். இது வெறும் பிண்டம் என்பதை நம்மளால் ரொம்ப அழகா புரிந்து கொள்ள முடியும். இது ஒண்ணுமே இல்லாத பாத்திரம் பாயுது, கீழே போட்டு போகிற பாத்திரம் பாயுது, எந்த பிறகு எடுத்தாலும் என்ன உருவாக வந்தாலும் சரி இது உதவாதது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். அது தெரியாத வரைக்கும் நம்ம முற்றும் உணராதவன் தான். அதெல்லாம் உணர்ந்துட்டங்க, ஆனா எனக்கு தாங்க எல்லாம் தெரியும்னு சொன்னாலும் நீ முற்றும் உணராதவன். நான் சொல்றேன் வா, உனக்கு எனக்கு வழி தெரியும், வா உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, ஐயா நானும் வரிசையில தான் நிக்கிறேன், வாங்க கூடயே சேர்ந்து நில்லுங்க, வாய்ப்பு இருந்தா போவோம், எனக்கு முன்னாடி கூட நீங்க முன்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்றவங்க தான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முற்றும் உணர்ந்தவர். முற்றும் உணர்ந்தவர்களுக்குரிய அந்த இடத்துக்கு போகிறதுக்குரிய தகுதியான ஆட்கள் அப்படின்றதா நல்லா புரிஞ்சுங்க. அது இந்த அந்த வார்த்தை எவ்வளவு அழகா போடுறாரு பாருங்க. ஈசன் அடி போற்றி. ஈசன் யார் அப்படின்னு கேட்டா முற்றும் உணர்ந்தவன். அவன் முற்றும் உணர்ந்தவன் 4வது குணம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா முற்றும் உணர்தல். ஈசன் அடி போற்றி. அப்பேற்பட்ட அந்த பெருமானுடைய திருவடியை போற்றணும். ஏன்? மல்லிகைப்பூ மல்லிகைப்பூன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா என்ன ஆகிட்டே இருக்கும்? மல்லிகைப்பூ மல்லிகைப்பூன்னு யோசிச்சுட்டே இருக்கும், என்ன ஆகும்? மல்லிகைப்பூ வாசனை மூக்குக்கு வரும் இல்லையா? மூக்குக்கு வராது, அறிவுக்கு போகும், உள்ள போகும், இப்படிதான் இருக்கும். அந்த அறிவு சொல்லும் அந்த வாசனை எப்படி இருக்கும். ஆமா, தேன் தேன்னு சொல்லும் போது நாக்கில் இல்லைனாலும் அந்த சுவை நமக்கு வந்துடும். கசப்பான விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அது நாக்கில் இல்லைனாலும் அந்த உணர்வு நமக்கு புரிஞ்சுக்க முடியும். அப்படி முற்றும் உணர்ந்தவன்கிட்ட போய் நின்று பெருமானே நீதாயா முற்றும் உணர்ந்தவன், நீதாயா முற்றும் உணர்ந்தவன், நீதாயா முற்றும் உணர்ந்தவன் சொல்ல 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 இறைவன் நமக்கு தெரியாததெல்லாம் தெரிய வைப்பார். நமக்கு என்னெல்லாம் தெரியாதோ அதெல்லாம் புரிய வச்சு முற்றும் உணர்வது என்பது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா இருக்கிறதுலே கடினமான விஷயம் அது. அதை உணர்ந்ததுக்கு அப்புறம் தெரியும் இவ்வளவுதானா அப்படின்றது தெரியும். அது உணராத வரைக்கும் அது எட்டா கனியாதான் இருக்கும். அது எவ்வளவு பெரிய விஷயம், அது எங்கெங்க நம்மளாம் அவ்வளவு தூரம்லாம் நம்மளால போக முடியும். ஆனா அடைஞ்சதுக்கு அப்புறம் சே எவ்வளவுதானா
இது தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே விட்டுருப்பேனே, அன்னைக்கே மாறி இருப்பேனே அப்படின்னு சொல்ற அளவுக்கு வரும். அப்ப இறைவன் அதுதான் மாணிக்கவாசக பெருமான் பல இடத்துல, மாணிக்கவாசக பெருமான் மட்டும் இல்லை, எல்லா அருளாளர்களும் சொல்றாரு, இறைவன் எப்பேற்பட்டவன், எளியவன், எளிவந்த பிரான் அப்படின்றாங்க. ஏன்? ரொம்ப எளியவன். ஆனா அவன் தான் அயனுக்கும் ஆளுக்கும் அறியவனா. ஏன்? நம்ம ஆளுங்க எளியவன் சொன்னா எங்கன்னா வந்து பாத்துக்கலாம்ப்பா, அவர்தான் சாதாரணமான ஆளுன்றாங்களே, எங்கனாலும் பாத்துக்கலாம். அப்ப என்ன பண்றாங்க, புரிய வைக்கிறாங்க, ஐயா அவன் எளியவன் தான், ஆனா போய் போகத்துக்காக நிக்கிறீங்களே, காக்கின்றவன் படைக்கின்றவன் சொல்லிட்டு நிக்கிறீங்களே, அவங்க 2 பேருமே போய் எங்க போய் நின்னாங்க, அவர்கிட்ட போய் நின்னாங்கய்யா. அவரோட திருவடியும் பார்க்க முடியல, அவருடைய திருமுடியும் பார்க்க முடியல. புரிஞ்சுக்கிங்கயா, அவ்வளவு ஈஸி கிடையாது அது. எப்போ அது எனக்கு கிடைக்கும்? நீ உண்மையான அன்பு உள்ளவனாக மாறினால், நீ மெய்யன்பனாக மாறினால், இறைவன் திருவருளோடு நீ மெய்யன்பனாக மாற்றப்பட்டால், அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப, இறைவன் திருவருளோடு நீ மெய்யன்பனாக மாற்றப்பட்டால் உனக்கு அந்த திருவடி எப்பேற்பட்டதாக இருக்கும், எளிதாக இருக்கும். அப்படித்தான் இந்த முற்றும் உணர்தல் என்ற நிலையும். முற்றும் உணர்தல் என்ற நிலை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். ஆனா எப்படி அது எளிமையாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய திருவருள் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இறைவனுடைய திருவருள் எப்பொழுது நமக்கு பூரணமாக கிடைக்கிறதோ அப்ப அது என்னவா மாறும், நமக்கு முற்றும் உணரக்கூடிய நிலைக்கு நம்ம வரும். முற்றும் உணர்தல் அப்படின்னா எப்படி பிறக்கிறோம், ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், இந்த பிறப்புல என்ன செஞ்சோம், இதுக்கப்புறம் பிறந்தா என்ன செய்ய போறோம், இதெல்லாம் யார் சிந்திக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க, நாங்க படிச்சுட்டோம், தெரிஞ்சு போச்சு. படித்து இந்த அறிவில் பதிவு செய்வதால் ஒரு பலனும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு உணவை பார்த்து அதை ருசிக்கிறது வேற, அதை நமக்குள் கலப்பது என்பது வேற. புரியுதுங்களா? நான் அதை பார்த்த உடனே ஆமாங்க அது நல்லா இருக்குங்க, அது நல்ல உணவு தான் அப்படின்னு சொல்றது வேற. அதை நாட்கள் எடுத்து வச்சு அதனுடைய ஒவ்வொரு சுவையும், அதுல உப்பு எப்படி இருக்கு, காரம் எப்படி இருக்கு, புளிப்பு எப்படி இருக்கு, கசப்பு எப்படி இருக்கு, துவர்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு அறுவகையான சுவைகளையும் தனித்தனியா புரிஞ்சு சொல்வது என்பது வேறு. அப்படி இறைவனை நம்முள் கலக்க வேண்டும். அதற்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா முற்றும் உணர்தல். அப்படி முற்றும் உணர்ந்த யாரு முற்றும் உணர்ந்தவன் எந்த நிலையை அடைவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒன்றும் தெரியாது என்ற முதல் வார்த்தையை பிரதானமாக வைத்திருப்பான். முற்றும் உணர்ந்தவன் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்? முற்றும் உணர்ந்தவனுக்கு எது முடிவு என்பதே தெரியாது. முற்றும் உணர்ந்தவனுக்கு எது முடிவு என்பது தெரியாது. அரைகுறைக்கு இதுதான் முடிவு என்பது தெரியும். நான் எல்லையை தொட்டுட்டேன்யா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அரைகுறை. புரியுதுங்களா? ஆனா முற்றும் உணர்ந்தவனுக்கு எது எல்லை என்பது தெரியாது. ஆதியும் அந்தமும் இல்லாதவன் இறைவன். அவனை எப்படி என்னால சொல்ல முடியும்? சிவனை ஃபுல்லா பிடிச்சிட்டப்பா, எனக்கு எல்லாம் தெரியும், அவன் இப்படிதான், அவனை இங்க போனா அங்க வந்துடலாம், அங்க போனா இங்க பிடிச்சிடலாம். அப்ப முற்றும் உணர்தல் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை உயரம் சென்றாலும் எங்களுக்கு இன்னும் ஒன்றும் தெரியல இறைவா, இறைவா நீ தான் என்னை அழைச்சிட்டு போயிட்டு இருக்க, ஓம் பின்னாடிதான் நான் வந்துட்டு இருக்கேன், எல்லாம் உன் செயல் என்பதற்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா முற்றும் உணர்தல். அது எப்படி சொல்லணும்னு சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான், சிவன் சேவடி போற்றி. அது என்னது? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி. இது என்னது? சிவன் சேவடி. என்ன அடி இது? சேவடினா என்ன அர்த்தம்? சேவைகள் செய்கின்றது, பணிகள் செய்கின்ற திருவடி. என்ன பணி செய்தான்? நம்ம எல்லாரையும் முற்றும் உணர வைக்கிற திருவடி அது. நம்ம எல்லாரையும் அதுக்கான போராட்டம் தான், அதற்கான போர்க்களம் தான். பெருமான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? எல்லாரையும் முற்றும் உணர்வதற்காக அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? வேற வேற பிறவிகள் கொடுத்து, வேற வேற உருவங்கள் கொடுத்து, வேற வேற நாடகம் ஆடி, எல்லா பிறப்புகள்லயும் இந்த அறிவு வந்துதான்னு கேட்டா இல்ல, வந்திருக்கக்கூடிய இந்த அறிவு போதுமானதான்னு கேட்டா தெரியல, இல்லைன்னு சொல்ல முடியாது, தெரியல, ஆமான்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அப்ப யார் நடத்துற நாடகம் இதெல்லாம்? இறைவன் நடத்துறான். எப்படி நடத்துறான்? என்னை எனக்கு பணி செய்து பணி செய்து பணி செய்து என்னை என்னவா மாத்துறான்? முழுமை அடைய வைக்கிறான், என்னை முக்தி அடைய வைக்கிறான். அப்ப அவனுடைய திருவடி எப்பேற்பட்ட திருவடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவன் சேவடி போற்றி. சிவனுடைய சேவடி. இது சேவையா செய்யறான். ஏன்? சேவைனா என்ன அர்த்தம்? சேவை என்பது என்னது? பிரதிபலன் இல்லாமல் செய்வதற்கு பேர் சேவை. நல்லா புரிஞ்சுக்கீங்க. 5 ரூபாய் கொடுத்துட்டேன், நான் வரும்பொழுது எல்லாரும் என் பின்னாடி நின்று என்ன சொல்லணும்? வாழ்க வாழ்கன்னு சொன்னா அதுக்கு பேர் சேவை கிடையாது.
1000 பேருக்கு அன்னதானம் பண்ற, என்ன பண்ணு, அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து இது வரைக்கும் பேனரை வச்சு ஐயா அவர்கள் அன்னதானம் செய்தார்னு போடுங்கடா அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் சேவை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. சேவைன்னு நீங்க சொல்லணும்னா அதுல என்ன இருக்கக்கூடாது, பிரதிபலன் இருக்கக்கூடாது. தப்பு தவறா யாராவது சொன்னாலும் அதை அங்கேயே தடுத்து நிறுத்தணும். அதுக்கு பேர் தான் சேவை. அப்படி இந்த உலகத்துல சேவை செய்கின்ற ஒரே ஒரு ஆளு சிவபெருமானை தவிர வேற யாரும் கிடையாது. சிவன் சேவடி போற்றி அப்படிங்கிறார். அதனாலதான் ஏன் அவன் இத்தனை வேலைகள் செய்தாலும் என்ன எதிர்பார்க்கறது இல்ல, ஏய் உன்னை இப்படி பண்ணிட்டேன் அதனால எனக்கு நீ இதை பண்ணுங்க அப்படின்னு எங்கேயாவது போய் நின்று யாருக்கா கேள்வி கேட்கறான்னு கிடையாது. மாணிக்கவாசக பெருமானை திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டு விட்டு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, உனக்கு இவ்வளவு உபதேசம் சொல்லி கொடுத்துருக்கேன், நீ என்ன பண்ணணும், இந்த உலகத்துக்கு திருவாசகம்னு ஒரு அழகான ஒரு திருமுறையை பாடிட்டு வரணும் சொல்லியிருக்கலாம்ல. சொன்னாரா? இதை பாடிட்டு வா, இதை இதை என்னை பற்றி பாடு, என்னை பத்தி புகழ்ந்து பேசு, எங்கேயாவது சொன்னாரா? ஏன் அப்படி சொல்லியிருந்தா அது செயற்கையா போயிட்டு, சொல்லியிருந்தா அது செயற்கையா போயிட்டு. என்ன பண்றாரு, ஆட்கொள்கிறார், பிரிகிறார். அந்த பிரிவின் வலியை மணிவாசக பெருமானுக்கு உணர்த்துகிறார். எல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் கிடைச்சது, ஏரோப்ளைன்ல போற ஆப்ஷன் கிடைச்சது, அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், பயமா இருக்குங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், பயமா இருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இங்க இருந்து நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, நடந்து போக வேண்டியதா இருக்கு. ஏரோப்ளைன்ல போனா 1 மணி நேரத்துல போயிருக்கலாம். இப்ப இன்னும் நான் எத்தனை பிறகு எடுக்கணுமோ தெரியல. அந்த பயம் இருக்குது. மாணிக்கவாசக பெருமான் கூப்பிட்டப்பே அந்த வானூர்தியில நான் ஏறி இருந்தேன் அப்படின்னா அவர் கூடிய போய் அவருடைய திருவடியை சேர்ந்து இருப்பேன். ஆனா என்ன ஆயிடுச்சு, வேணான்னு கொஞ்சம் பயந்ததுனால, கொஞ்சம் தயங்குறதுனால என்ன ஆயிடுச்சு, இங்க இறக்கி விட்டாரு. நான் இன்னும் எவ்வளவு தூரம் நடந்து அவரை போய் சேருவோம் தெரியல. ஏன் இறக்கி விட்டாரு அப்படின்றது உரிய காரணம், நீ இங்க இருந்து இறங்கி நடந்து வந்தாதான் திருவாசகம். வானூர்தியில வந்துட்டா திருவாசகம் வராது. நீ இங்க இருந்து நடந்து வந்தாதான் திருவாசகம் வரும். ஆனா சொல்லி வரக்கூடாது. எப்படி வரணும், உணர்ந்து வரணும். நல்லா புரிஞ்சுங்க. ருசித்து வர வேண்டும், ருசித்து வர வேண்டும். அப்ப அவன் அந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கணும். அனுபவிக்கும் போது அவன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள்லாம் வாசகங்களாக மலர வேண்டும். அதுதான் சேவடி. நல்லா புரிஞ்சுக்கணும். ஐயா நான் இப்படி பண்ணிட்டேயா, உனக்கு எல்லா உபதேசங்களும் கொடுத்துட்டேன், அட்டமாசக்தி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், நீ இதை செய்யணும்னு அவர் மாணிக்கவாசக பெருமானுக்கு சொல்லலை. அதனாலதான் அந்த சேவை, அந்த அடிகளுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சேவடி. சேவை செய்வதற்காக மட்டுமே இருக்கின்ற அடி, எப்போதும் அழிவில்லாத திரு, எல்லோருடனும் எப்போதும் பயணிக்கின்ற அடி. அதைதான் என் குணங்கள்ல எதோட பொறுத்துறாங்க, முற்றும் உணர்தல். முற்றும் உணர்தல். அந்த அடி எப்பேற்பட்ட அடி அப்படின்னு கேட்டீங்கன்னா முற்றும் உணர்தல். ஏன் முற்றும் உணர்தல்னு சொல்றாங்க சிவன் சேவை அடி அப்படின்னா, ஏன் அவர் நம்ம கிட்ட எந்த பிரதிபலனும் கேட்கறது இல்லை அப்படின்னா, ஏன் கேட்கறது இல்லை தெரியும்ல அவருக்கு. மணிவாசக பெருமானை எதற்கு தடுத்து ஆட்கொண்டார் என்பது யாருக்கு தெரியும், அவர் மூலமா என்ன வரப்போகுதுன்றது யாருக்கு தெரியும். அவரு தில்லையில என்னைக்கு முக்தி அடையணுன்றது யாருக்கு தெரியும். அதனாலதான் அவர் பேர் முற்றும் உணர்ந்தவர். அதனாலதான் அவர் பேர் என்னது, அதனாலதான் அவர் பேர் சிவன். முற்றும் உணர்ந்தவன் ஒரே ஒருவன் தான், யாரு, சிவன். அந்த குணங்களை இறைவன் முன்னாடி போய் நின்று பேசும் பொழுது, பெருமானே ஈசன் அடி போற்றி, என்னது, தன் வயத்தனாக நிற்கின்றையாய திருவடியே, உன்னுடைய திருவடிகளை நான் போற்றுகின்றேன். தூய உடம்பினனாக இருக்கின்ற உன்னுடைய திருவடிகளை நான் போற்றுகின்றேன். இயற்கை உணர்வினனாக இருக்கின்ற உன் திருவடிகளை நான் போற்றுகின்றேன். முற்றும் உணர்ந்தவனாக இருக்கின்ற உன் திருவடிகளை நான் போற்றுகின்றேன். அப்படி சொல்லி அந்த போற்றிய சொல்லணும். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. அடுத்த போற்றிய கவனிங்க. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. நேயம்னா சிந்தனை. நேயம்னா என்னதுன்னா சிந்தனை, அறிவு. இந்த அறிவுல நிக்கிறவர். நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. நல்லா புரிஞ்சுக்கிங்க.
அவர் இங்க இருக்காரு, இங்க நிக்கல. இங்க இருக்கவரு இங்க நின்னாதான் நமக்கு விளங்கும். அதனாலதான் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், என்னது உள்ளதான் இருக்காரு, ஆனா ஏன் உள் புகுந்துன்னு மாணிக்க வாசக பெருமான் பாடினாரு அப்படின்னா, அந்த உள் புகுவதலை எப்போது நம்மால் உணர முடியும் அப்படின்னா, இங்க அவர் நின்னா நம்ம உணர்ந்துடலாம். இங்க அவர் எப்ப எப்ப நிப்பாரு அப்படின்னு கேட்டா, எப்ப நான் அதற்குரிய எல்லையை அடைகிறேனோ அன்னைக்கு நான் வேணான்னு சொன்னா கூட பல்லுக்கட்டாயமா நின்றுடுவார். நம்ம எடுத்துட்டு சாமி எனக்கு நாளைக்கே நிக்கணும் வா அப்படின்னா நடக்காது. 2 நாள் கழிச்சு வாங்க சாமி, 2 முக்கியமான வேலை இருக்கு முடிச்சுக்கிறேன் அப்படின்னா அதுவும் நடக்காது. அப்ப இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்குதல் அப்படி என்பது 5வது இறைவனுடைய குணமாக போற்றப்படுகிறது. இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்குதல். பாசங்களில் இருந்து நீங்குதல்னா நிமலன் அப்படின்றது, நின்மலன் அப்படின்றது அர்த்தம். நம்ம மலங்கள் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கும்போது என்ன சொன்னோம்னா மும்மலங்கள் சொன்னோம். என்னது? ஆணவம், கண்மம், மாயை. இந்த ஆணவம், கண்மம், மாயை இதெல்லாம் போறதுக்கு ஒவ்வொருத்தர் ஒரு வழி சொல்லுவாங்க இல்லையா? ஆணவம், கண்மம், மாயை போறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு, நிறைய வேதங்கள் இருக்கு, நிறைய வழிபாடு முறைகள் இருக்கு, இன்னும் நிறைய பக்தி முறைகள் இருக்கு, நல்ல பக்தி முறைகள் இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. இதெல்லாம் கடைபிடிப்பாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்றதுக்காக? மலங்களை அறுப்பதற்காக. ஆனா நம்ம மலம் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு எப்ப தெரிய வருதோ அதை நம்ம என்ன நினைக்கிறோம்? அதை அகற்ற வேண்டும் அப்படின்றத நினைக்கிறோம் இல்லையா? எனக்குள்ள அழுக்கு இருக்கு சாமி, நான் என்ற ஆணவ மலம், கண்மம் இருக்கு, மாயை இருக்கு, இதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும்னு நான் இதெல்லாம் செய்ய போறேன், இதுல இருந்து எப்படியாவது நான் விடுதலை அடையணும் அப்படின்ட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு போராட்டம், ஒரு முயற்சி செய்யறேன், இதுல இருந்து நான் வெளியே வர முடியுதா? சிவபெருமானுக்கு என்ன கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மும்மலங்கள் கிடையாது. இயல்பாகவே மலங்களில் இருந்து நீங்கியவன் அவன். இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்குதல். பாசங்கள் தான் என்னது அப்படின்னா மலம். இயல்பாக பற்று என்பது அவனுக்கு கிடையாது. இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்குதல். இந்த மும்மலங்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய பற்று தான் நமக்கு பாசம். நம்மளது நான், எனது என்று சொல்வதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாசங்களின் மீது இருக்கக்கூடிய பற்று தான். அப்ப சிவபெருமானுடைய குணம் எப்பேற்பட்ட குணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கியவன். அவனுக்கு என்ன கிடையாது? பாசம், பற்று அப்படின்றது கிடையாது. அப்படி இருந்தா என்ன நடக்கும்? யாரெல்லாம் தன்னை வணங்குறாங்களோ அவங்கள மட்டும்தான் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? கருணை மழை பொழிஞ்சிட்டு இருப்பாரு. பெருமான் அப்படி கருணை மழை புரியுறாரான்னு கேட்ட கிடையாது. ஒரு மழை இந்த இடத்துல பெய்யுது, 5 பேர் தான் திருவாசகம் பேசிக்கிட்டு இருக்காங்க, 5 பேர் மேல மட்டும் துருவோம், மற்றவங்க மேல எல்லாம் பெய்ய வேண்டாம் அப்படின்ட்டு விலகுமா? அப்படிதான் இறைவனுடைய திருவருள். இறைவனுடைய திருவருள் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வணங்குறீங்க, வணங்கல, அவரை சேவிக்கிறீங்க, சேவிக்கல, ஆனா என்ன பண்ணிட்டு இருப்பாரு? அவரோட கருணைமழை எப்பொழுதும் நம் மீது பாய்த்து கொண்டிருப்பார். அப்படி இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கியவன் அப்படின்னா, இவன் என்னுடையவன், அவன் வேற்றுவன் அப்படின்ற பாகுபாடு இல்லாதவன். யாரு போய் நின்னாலும் சுந்தரரையோ அல்லது மாணிக்க வாசகரை மட்டும் நம் தமர் என்று சொல்பவன் அல்ல சிவபெருமான். யார் போய் நின்னாலும் அவங்க நிற்கும் போது அங்க இருக்கக்கூடிய தேவர் கூட்டம் கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? அவன் நம் தமன் அப்படின்னா, எல்லாரும் அவருக்கு யாரு? நம் தமர் தான். எல்லாரும் அவருக்கு யாரு? நம் தமர் தான். அவரோட ஆள் இல்லாதவங்க இந்த உலகத்துல இல்லவே இல்லை. எல்லாரும் அவருக்கு தான் ஆள். நல்லா புரிஞ்சுக்கீங்க. அப்படி இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கியது. அப்படி எல்லாரையும் நம் தமனாக பார்ப்பதால் தான் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாசம் இல்லாதவனாக இருக்கான். என்னங்க எல்லாரும் சொந்தக்காரன் சொல்றாருன்றீங்க, அப்புறம் பாசம் இல்லாதவன் சொந்தக்காரங்களே நம்ம எப்படி பார்ப்போம்? அவரு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாமாங்க, அந்த பெரியப்பாவை சுத்தமா பிடிக்காதுங்க, அது சித்தி இருக்காங்களே ஐயா மோசமானவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பெருமான் அப்படி பார்ப்பதில்லை. பெருமான் எப்படி பார்க்கிறாரு? எல்லாத்தையும் நான் தாயா படைச்சிருக்கேன், எல்லாம் எப்படி இருக்கு, நான் எப்படி செஞ்சிருக்கணும் அப்படிதான் இருக்குது. அதனால எதையும் என்ன பண்றது இல்லை, வெறுத்து ஒதுங்குவதில்லை, வாரி பூசிக்கொள்வதும் இல்லை. பெருமான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காராம்? எதை எங்க வைக்கணுமோ அதை அங்க வச்சு அழக பார்த்துட்டு இருக்காரு. எதை எங்க வைக்கணுமோ அங்க இருந்தாதான். சூரியன் அவ்வளவு தூரத்துல இருந்து வெளிச்சத்தை தந்தாதான் பொருந்தும். சூரியனை கொண்டு வந்து எங்க கிட்ட உட்கார வச்சா என்ன ஆகும்?
ரொம்ப ஆசைப்படுறாருங்க, சூரியனை கிட்ட பார்க்கணுமா, ஒரு நாள் வந்துட்டு போயா அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுதான் புரியுதுங்களா? அப்ப இறைவனுக்கு தெரியும் எல்லாமே. அது இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன் இறைவன். அதனாலதான் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணிக்கவாசக பெருமான் நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. நேயத்தே நின்ற, நல்லா புரிஞ்சுக்கணும். இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கியவன் சிவபெருமான். என்னுடைய மும்மலங்கள் எப்படி நீங்கணும் அப்படின்னு கேட்டா, இறைவன் இயல்பாகவே என்னிலிருந்து நீக்கவில்லை. அப்படிதான் நீங்கும். நான் முயன்று போரிட்டுல அதை ஜெயிக்க முடியாது. நான் முயன்று போரிட்டு அதை ஜெயிக்க முடியாது. ஒரு கனி ஒரு மரத்துல பூக்குது, காய்க்குது, அதுவா பழுத்தாதான் அந்த பழத்துக்கு ருசி இல்லையா? அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு இல்லையா? இத்தனை நாள் அந்த மரத்துல அது காயா இருந்துதான் பழுக்கும் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா செங்கனி ஆகும், செங்கனி ஆனதுக்கு அப்புறம் கனி ஆகும், கனி ஆனதுக்கு அப்புறம் பழுத்த கனி ஆகும். அதுக்கு அடுத்த நிலை என்னது? ரொம்ப பழுத்த அதுவா என்ன ஆயிடும்? மரத்துல இருந்து கீழே கொட்டும். புரியுதுங்களா? அப்ப இத்தனை நிலைகளை கடந்தாதான் அது கனி ஆகிறது. அப்படித்தான் இறைவன் என்ன பண்ணுவாராம், இந்த எல்லா உயிர்களில் இருந்தும் அந்த மும்மலங்களை கொஞ்சம் கொஞ்சமா நீக்குவாராம். நம்ம நினைச்சுக்கிறோம் என்னது, நான் அப்படியே நின்று போராடி அடிச்சு எல்லாத்தையும் அடைக்கிட்டேன்யா, முடியவே முடியாது. இறைவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டா, அந்த உயிர்களுக்கு அந்த அறிவை கொடுத்து மெல்ல மெல்லமாக அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை தருகிறான். விடுதலை தந்து அவன் எப்படி இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவனாக நிற்கிறானோ அப்படி உயிர்களை இயல்பில் இருந்து இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கும் அறிவை இறைவன் மெய்யறிவாக உயிர்களுக்கு அருளுகிறான். அதை உணர்த்துகின்ற வரிகள் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. நல்லா புரிஞ்சுக்கீங்க. நேயம், நேயம்னா அறிவு. நேயத்தே நின்ற, அங்க யார் நிக்கணும்? அவன் நிக்கணும். நான் போய் நின்று ஒத்த காலில் நின்று அடம்பிடிச்சு வாங்க முடியாது. நேயத்தே நின்ற, யார் நிக்கிறா? அவனுக்கு பேர் என்ன சொல்றாரு அடுத்தது? நிமலன். நிமலன்னா நின்மலன். நின்மலன்னா இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கியவன். நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. அவன் இந்த நேயத்துல நின்னாதான் எனக்கு என்ன குணம் வரும்? இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கக்கூடிய விடுதலை குணம் வரும். அதுவரை எனக்கு அந்த விடுதலை குணம் வராது. அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு போய் அங்க நின்னா நம்மை அது சேரும். நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு போய் அங்க நிற்கும். சொல்லும் பொழுது நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. பெருமானே, நீ இங்க நின்னாதான் எனக்குள்ள இருக்க மும்மலங்கள் என்ன ஆகும்? என்ன விட்டு ஓடும் சாமி. நீ நேயத்துல நின்று என் மும்மலத்தை அறுக்க போறியோ இல்லையோ, அதுக்கு நான் தகுதியானவனும் இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த நேயத்தை அறுப்பவ, இந்த நேயத்தில் இருக்கக்கூடிய அந்த மும்மலங்களை அறுப்பவன் நீ என்பதை புரிந்து கொண்டு என்னை இங்கு நிற்க வைத்தா இல்லையா? இங்கு நிற்க வைத்தா இல்லையா? அந்த நிறைவுதான் திருவாசகம். அந்த நிறைவு தான் என்னது? நான் இதற்கு தகுதியானவனே கிடையாது, இதை கொடுத்திய சாமி அப்படின்ற நிறைவு இருக்கவன் என்ன கேட்க மாட்டான்? அதையும் கொடுன்னு கேட்க மாட்டான். இது போதாது சாமி, கார் கொடுத்த பத்தாது, எனக்கு தனியா ஒரு ஹெலிகாப்டர் கொடு, எனக்கு தனியா ஒரு ஏரோப்ளைன் கொடு, அப்படி கேட்க மாட்டான். ஏன்னா என் தகுதிக்கு இதே பெருசையா? என்ன தேடி கொண்டு வந்து கொடுத்துருக்கிய சாமி, நானா இதற்கு தகுதியான ஆளா? திருவாசகத்தை தொடுவதற்கு தகுதியான ஆளா? திருவாசகத்தை பேசுவதற்கு ஏற்ற வாயா இந்த வாய்? ஆனா கொடுத்துருக்கிய சாமி. அந்த நிறைவு வேணும்ல. அந்த நிறைவு வரும் பொழுதுதான் எதை நீங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மும்மலங்கள் நீங்கும். நிறைவு இல்லாத வரையில் மும்மலங்கள் நீங்காது பெருமானிடத்தில். அதனாலதான் நம்ம முதல்ல போன 5 வருடங்கள்ல பேசும் பொழுது சிவபுராணத்தில் ஆரம்பிச்சு அச்சோபதிகம் வரைக்கும் முடிக்கும் பொழுது, அச்சோபதிகத்தில் வரக்கூடிய பிரதான வரியாக வரக்கூடிய எல்லா பாட்டிலையும் வரக்கூடிய வரி, ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்பெருவார் அச்சோவே, அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெருவார் அச்சோவே. அந்த வரிகளெல்லாம் என்ன நினைச்சு சொல்லணும்? என்ன கொடுத்தாரோ இல்லையோ, பெருமானே நீ கொடுத்தது எனக்கு கொடுத்திய சாமி, என்ன போய் தேர்ந்தெடுத்து கொடுத்தியே, இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்ற சிந்தனையோடு நிற்கும் பொழுது, அவன் தரானா தரலையா, தரப்போறானா தரப்போறது இல்லையா, அதை பத்திலாம் நமக்கு தெரியாது. ஆனால் திருவாசகம் சொல்லித் தருகின்ற உன்னத தத்துவமான வேண்டல் வேண்டா நிலையை நாம் பெறுவது உறுதி. வேண்டல் வேண்டா நிலையை நாம் பெறுவது, அந்த வேண்டல் வேண்டா நிலைதான் மூலதனமே. முத்தி அடைவதற்குரிய மூலதனமே என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேண்டல் வேண்டாத நிலை. போய் அவன் முன்னாடி நின்றுட்டு, நான் எல்லாம் திறந்துட்டேன் சாமி, நான் ரொம்ப திருந்திட்டேன், நல்ல பையன் ஆயிட்டேன், என்னை மாத்தி நீ எனக்கு முக்தி கொடுத்துரு சாமி, நீங்க போய் கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம்.
உங்களை ஏற்கனவே திருத்தி மார்க் போட்டு வச்சிருக்காரு அவர். நீங்க பாஸா ஃபெயிலா எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்கன்றதெல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம போய் நம்ம சர்டிபிகேட்டை காமிச்சு இதை பாருங்க, போலி சான்றிதழை காமிச்சு நான் வாங்கிட்டேன் சாமி, அது தேவையே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அந்த அறிவு நம்மிலிருந்து நீங்கப்பட வேண்டும். அப்படி நீங்கணும் அப்படின்னா அவன் நம் நேயத்தில் என்ன ஆக வேண்டும்? நிற்க வேண்டும். மணிவாசக பெருமானுக்கு நின்றார் சிவபெருமான் திருப்பெருந்துறையில. அதனாலதான் அவர் சொல்றாரு, நேயத்தே நின்ற நிமலன் அடிய. நேயத்துல நின்னானே அவன் யார் தெரியுமா? நிமலன். யாரு? பாசங்களில் இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கியவன். அவன் என் நேயத்தில் நின்னா என்ன எதுல இருந்து நீங்கி ஆகணும்? இயல்பாகவே பாசத்திலிருந்து நீங்கணும் இல்லையா? ஏன் எனக்கு பிடிச்சவர் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் என்னெல்லாம் செய்யறாரோ அதை நான் செய்வேன். எனக்கு பிடிச்சவர் மாதிரியே ட்ரெஸ் போட்டுப்பேன், எனக்கு பிடிச்சவர் மாதிரியே பேசுவேன், எனக்கு பிடிச்சவர் மாதிரியே அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போடுவேன் இல்லையா? அப்படி என் நேயத்தில் நிற்பவன் அவன் என்பது நான் அறிந்து கொண்டேனே என்றால், அவன் நின்மலன் என்பது எனக்கு புரிந்து விட்டது என்றால், நானும் எப்படிதான் இருந்தாலும் நின்மலனா இருக்கதான் முயற்சி செய்யணும். அப்படிதான் இருக்கணும். அததான் மாணிக்க வாசக பெருமான் 5வது போற்றியில சொல்றாரு. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. அடுத்ததை கவனிக்கணும். மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. இந்த பிறப்பு இந்த பிறப்பு இல்லை, நீ எந்த பிறப்பு எடுத்தாலும் அது என்னன்னு சொல்றாரு? மாய பிறப்பு. மாயம்னா இருக்கிறது போல இருக்கும், ஆனா இருக்காது. இருக்கிறது போல இருக்கும். நான் யாரு தெரியும்ல, இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆள் தெரியும்ல, என்ன பிரயோஜனம்? மூச்சு நின்று விட்டால் எல்லாருக்கும் ஒரே பேர் தான், போனோம். எப்பயா இதை தூக்கி வெளியே போட போறீங்கன்னு தான் கேட்பாங்க. எப்போ எடுக்க போறீங்க, இது எப்போ எடுப்பீங்க? அப்படிதான் வரும். இந்த மட்டு மரியாதை எல்லாம் போயிடும். அப்ப மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. நீ என்ன ஜீவனாக இருந்தாலும், காட்டுக்கே ராஜாப்பா யாரு? சிங்கம். அது செத்து போச்சுன்னா எலி கூட போய் முன்னாடி மூக்கணும் இல்லையா? அது என்ன செய்ய போகுது? செத்து போனது என்ன செய்ய போகுது? அப்ப எந்த உருவம் தாங்கி இந்த பிறப்பு எடுத்தாலும் அந்த பிறப்பு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயப்பிறப்பு தான். ஏன் எதனால மாயப்பிறப்புன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பிறப்பு உங்களுக்கு முடிவிலியாக கிடைக்கப்படுகிறது என்றால் அது நிலையான பிறப்பு. ஒரு பிறப்பு உங்களுக்கு முடிவோடு கிடைக்கப்படுகிறது என்றால் அது மாயப்பிறப்பு. மரணத்துக்குரிய பிறப்பு என்றால் அது மாயப்பிறப்பு. மரணமில்லா பிறப்பு என்றால் அது தூய பிறப்பு. நல்லா புரியுதுங்களா? அப்ப எந்த பிறப்பு எடுத்தாலும் என்ன நிச்சயம்? மரணம் நிச்சயம். மரணம் இல்லாத வாழ்வு என்பதை தீர்மானிப்பவன் யார் அப்படின்னு கேட்டா இறைவன். அது எந்த பிறப்புல கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியாது. அது தெரியாதனால எல்லா பிறவியும் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயப்பிறவி. ஏன் அதை மறைச்சு வச்சிருக்கான் இறைவன்? சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், இன்னைக்கு காலையில எனக்கு போன் போட்டு, ஐயா இதுதான் உனக்கு கடைசி பிறவி, இந்த பிறவியில உன்னை இதோட நான் என்ன பண்ணிடுறேன், முக்தி கொடுத்து தூக்கிறேன் அப்படின்னா நான் சும்மா இருப்பேனா? என்ன ஆட்டம் ஆடு, நான் யார் தெரியல, எனக்கு மரணமே கிடையாது, வாடா வெற்றா பார்ப்போம். ஆனவம் வரும் இல்லையா? பெருமான் எவ்வளவு அழகா அதெல்லாம் இது பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. அதை சொல்வதில்லை யாருக்கும். மணிவாசக பெருமானுக்கு உனக்கு முத்தி தரேன்னு சொல்லிட்டாரு. உனக்கு முத்தி தரையா வா. ஏன்னா எல்லாரும் போறாங்க கூட சேர்ந்து அந்த பொற்றாமரை குளத்தில் இறங்கி எல்லாரும் என்ன பண்றாங்க, போறாங்க. அந்த ஜோதியில இறங்கி எல்லாம் மேல போறாங்க அவரோட. இவர் கேட்கிறாரு, ஐயா நான் என்னை மட்டும் விட்டுட்டியே, அறிவனாக கொண்டோ என ஆண்டது, என்னை அறிவாளின்னு நினைச்சுதானே சாமி என் கூட நீ என்னை பிடிச்ச, இப்ப விட்டுட்டு போறியே, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா? அப்ப சொல்றாராம் இறைவன், இல்ல இல்ல நீ கவலைப்படாத, உனக்கு இதுதான் கடைசி பிறவி, நான் கூப்பிட்டுக்கிறேன், உனக்கு நான் முக்தி தருவது நிச்சயம், கடைசி பிறவில முக்தி தருவது நிச்சயம், உன்னை நான் ஆட்கொண்டு உன்னை நான் அழைச்சுப்பேன், நீ தில்லைக்கு வா, உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னவரு என்னைக்குன்னு சொல்லல, தில்லைக்கு வான்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த தேதி வான்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பாரு, அந்த தேதிக்கு கரெக்டா போய் நின்று இருப்பாரு. அது வரைக்கும் அவருடைய இதெல்லாம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, அந்த தேதி எப்போது வரும் என்ற சிந்தனையை தவிர திருவாசகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அவருக்குள்ள வந்திருக்காரு. இந்த தேதி வர சொல்லியிருக்காரு சாமி, எப்படியாவது அந்த தேதி வந்துச்சுன்னா அங்க போயிட்டோம்னா சாமி கூட போயிடலாம்.
அப்ப சொல்லல. இவரும் தில்லைக்கு போய் போய் பார்க்குறாரு. தில்லைக்கு போனாலும் தில்லைக்கு போன அடுத்த நாளே முத்தி கிடைச்சதா? தில்லைக்கு போய் ஒரு நாளும் உருண்டு பிறட்டுறாரு. என்ன சாமி வர சொன்னா வந்துட்டேன், இன்னும் கூப்பிடாம இருக்கே, இன்னும் கூப்பிடாம இருக்கே. இவர் எதிர்பாராத நாள் அழைப்பு. இவர் எதிர்பாராம மண்டபத்துல உட்காந்து எதையோ புலம்பிட்டு இருக்க நாள் அழைப்பு வருது. அப்ப யோசிச்சு பாருங்க, இறைவனுடைய திருவருள் அவன் என்னைக்கு தீர்மானிக்கிறானோ அவனுக்கு தெரியும். இந்த அரிசி வெந்து விட்டதா இல்லையா என்பது அவருக்கு தான் தெரியும். நம்ம சொல்லிக்க முடியாது, நான் வெந்துட்டேங்க என்னை எடுத்து பதம் பார்த்துக்கணும் சொல்ல முடியாது. அததான் சொல்றாரு என்னன்னுட்டுன்னு, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி பற்றி. அப்ப இந்த பிறப்பு என்பது இந்த பிறப்பு என்பது அல்ல. எந்த பிறப்பு எடுத்தாலும் அந்த பிறப்பு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாய பிறப்பு. எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவனுடைய பேரருள் கிடைக்காத வரை அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு மாயப்பிறப்பு தான். இறைவனுடைய பேரருள் கிடைத்ததற்கு பின் எனக்கு அறிவு வரும். என்னது இது, என்னது பொய் அப்படின்றது தெரியும் பொழுது இந்த பிறப்பை நினைச்சு நான் பயப்பட மாட்டேன். அதுதான் மாணிக்க வாசக பெருமான் சத்தமா சொல்றாரு, என்னது, யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் அப்படிங்கிறார். நான் என்ன பண்ண மாட்டேன். நம்மலாம் பயப்படுறது மரணத்தை பார்த்து பயப்படுறோம். அவர் எதை சொல்றாரு, யானேதும் பிறப்பஞ்சேன், பிறப்புக்கு பயப்பட மாட்டேன். பிறப்புக்கு தான் பயப்படணுமா, மரணத்துக்கு பயப்படவே கூடாதா. மரணம் என்பது என்னது, அடுத்த பஸ் ஏறதுக்குரிய வழி. புரியுதா? எவ்வளவு சீக்கிரம் அடுத்தடுத்த பஸ்ஸை ஏறுறோமோ போய் எங்க போய் சேர்ந்துடலாம், இறைவன் திருவடியை போய் சேர்ந்துடலாம். புரியுதுங்களா? ஆனா நம்ம எல்லாம் எப்படி பயப்படுறோம் அப்படின்னு கேட்டா, சாமி ஒரு 100 வருஷத்துக்குள்ளேயே இருந்தேன்னா அதெல்லாம் செட்டில் பண்ணிடுவேன் சாமி, அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன். அதுதான் மாணிக்கவாசக பெருமான் அழகா புரிய வைக்கிறார். யானேதும் பிறப்பஞ்சேன். ஐயா, இறப்பது எதற்கு அப்படின்னா அடுத்து பிறப்பதற்கு தான் சாமி. நான் இறக்க போறேன். அடுத்து நான் பிறக்கிறதாக இருந்தாலும் நான் பயப்படல சாமி. அடுத்து நான் பிறப்பதாக இருந்தாலும் நான் பயப்பட போறது இல்லை. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிறவிகளிலும் இந்த பிறவிகளிலும் என்னை யாரு ஆட்கொண்டு என்னை இயக்கினானோ அவன்தான் அடுத்த பிறவியிலையும் என்னை ஆட்கொண்டு இயக்க போகிறான் என்பது எனக்கு நல்லாவே தெரியும். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பேரருள். இந்த பிறப்பு மாய பிறப்பு என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய விதம், இதுக்கு பேர் என்னது அப்படின்னா பேரருள். எப்போ இந்த அறிவு வரும், எப்போ இந்த புரிதல் வரும், எப்போ இந்த தெளிவு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவனோட திருவருள் கிடைத்தால்தான் வரும். அதனாலதான் மாணிக்க வாசக பெருமான் சிவபுராணத்திலேயே அழகா சொல்றாரு, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அவன் அருள் இல்லைன்னா அவனோட திருவடியை வணங்கவே முடியாது. நீ 1000 பஸ் ஏறி வந்திருப்ப, கால் கெடுக்க நடந்து வந்திருப்ப, உயரத்துல இருக்கக்கூடிய மலைய மூச்சு வாங்க ஏறி இறங்கி இருப்ப. ஆனா அவன் அருள் இருந்தா தான் அவனை வணங்க முடியும். அதுதான் சத்தியம்ன்றார் மாணிக்கவாசக பெருமான். அந்த குணம்தான் 6வது குணமாக போற்றப்படுகின்ற பேரருள் உடைமை. இந்த 6வது குணம் என்னது? சிவபெருமானுடைய 6வது குணம் பேரருள் உடைமை. யாருக்கு உடைமைன்னா என்ன அர்த்தம்? நல்லா புரிஞ்சுக்கிங்க. உடைமைனா என்ன அர்த்தம்? என்னதுன்னு அர்த்தம். என்ன தவிர வேற யாருக்கும் அது அருள். யாரோட உடைமை? சிவபெருமானுடைய உடைமை. நான் அருள் கொடுக்கிறேன்னு நான் கொடுக்க முடியாது. யாருக்கும் அருள் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாம் எங்க இருக்க? ஒட்டுமொத்த அருளை யாருக்கிட்ட இருக்கு? இறைவனிடத்தில் இருக்கு. பேரருள் உடைமை. அந்த பேரருள் வைத்துக் கொண்டிருப்பவன் இறைவன். அவனுக்கு நான் ஓனர்ன்றதுனால என்கிட்ட ஒரு வண்டி இருக்கு. நான் நினைச்சு யாருக்கிட்டையாவது அதை கொடுத்தாதான் உண்டு இல்லையா? எனக்கு தெரியும் இவருக்கு கொடுத்தா அது உபயோகப்படும், சரியா வைத்துக் கொள்வார், சரியா பார்த்துப்பார் அப்படின்னா தான் நான் அதை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுப்பேன். பெருமான் அப்படித்தான் எல்லாருக்கும் அருள் கொடுத்துருக்காரு. அளவோட எந்த அளவில் அவர்களுக்கு அருள் கொடுக்க வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுதான் மாணிக்கவாசக பெருமான் மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. இந்த மாய பிறப்பை அறுப்பது அவன் செய்கின்ற அருள். எந்த பிறவிலைங்க செய்வான்? எல்லா பிறவிலும் செஞ்சுட்டு இருக்கான். எல்லா உயிர்களுக்கும் எல்லா பிறவிகளுக்கும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான்? கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துட்டு வந்துகிட்டே இருக்கான். அந்த உயிர் வந்ததுக்குரிய வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னா மொத்தமா அறுத்து போச்சு. மரணத்தை சொல்லல, முக்திய சொல்ற. புரியுதுங்களா? மரணம் என்பது அடுத்த பிறப்பிற்கான வாயிற்கதவு. புரியுதுங்களா? முக்தி என்பது இறைவன் திருவடியை கொண்டு போய் சேரக்கூடிய நிலை. புரியுதுங்களா? அதனால மாய பிறப்பருக்கும் மன்னனடி. அப்பேற்பட்ட அந்த மாயை பிறப்பை அறுக்கக்கூடிய யார் அவன்? மன்னன்னா அரசன். அரசன்னா முழுசா அவனுடைய கண்ட்ரோல். அரசை தாண்டி யாராவது முடிவெடுக்க முடியுமா? முடிவெடுக்க முடியாது. அவர் என்ன சொல்றாரோ அதுதான். மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. அவனுக்கு தான் தெரியும்
நான் போய் நின்று சாமி எனக்கு போதும் சாமி, பிறப்பு இத்தனை முறை கிரிவலை வந்தா பிறப்பறந்துருன்னு சொன்னீங்க, நான் சுத்தி வந்துட்டேன், போதும் சாமி. இத்தனை முறை திருவாசகம் படிச்சா பிறப்பு இல்லைன்னு சொன்னீங்க, படிச்சுட்டேன், என் பிறப்பு அறுத்துருங்க. அவனுக்கு தெரியும் இன்னும் எத்தனை முறை நம்மளை படிக்கணும் அப்படின்னு, இன்னும் எத்தனை சுத்தணும் அப்படிங்கிறது, இன்னும் எத்தனை முறை எத்தனை ஆளையும் நம்ம போய் நிற்கணும் அப்படின்றது, இன்னும் எத்தனை இடத்துல நம்ம அவன் சிந்தனையோட நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பெருமானுக்கு தான் தெரியும். அதனால அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு வேணும். அது எல்லாமே இறைவனுடைய பேரருள் என்பதை உணரக்கூடிய பக்குவம் வேண்டும். அந்த பக்குவம் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பேரருள் உடைமை அப்படின்ற இறைவனுடைய 6வது குணமாக போற்றப்படுகிறது. பெருமானே பேரருள் உனது உடைமை சாமி, அதனால மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. இந்த பிறப்பு இறுதி பிரிப்பான்னு எனக்கு தெரியாது, இன்னும் எத்தனை பிறவிகள் இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த திருவாசகத்தினால, எல்லா பிறப்பும் உன்னுடைய திருவருள் தான் சாமி, உன்னுடைய திருவருள் தான் சாமி. அந்த அறிவை மட்டும் எனக்கு எப்போதும் எல்லா பிறவிகளையும் குடியா அப்படின்னு கேட்கணும். 6வது போற்றி சொல்லும் பொழுது, நேயத்தே மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. அடுத்தது, சீரார் பெருந்துறை நம் தேவன் அடி போற்றி. சீரார் பெருந்துறை நம் தேவன் அடி போற்றி. சீர் அப்படின்னா, சீர்னா எந்த குறையும் இல்லைன்னு அர்த்தம். இந்த ஆலயத்துக்கு நல்ல கோபுரத்துக்கு வண்ணம் பூசி இருக்காங்க, அழகா இருக்கு பார்க்கறதுக்கு, என்ன சொல்லுவோம்? கரெக்டா பண்ணியிருக்காங்கப்பா, பார்க்கும்போதே எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு, பார்க்கும்போதே நல்லா ஆத்மார்த்தமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி சீர் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒழுக்கம் நிறைந்தது, குறை இல்லாதது, குற்றம் இல்லாதது, பொய் இல்லாதது. அதற்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சீர் ஆர் அப்படின்னா, சீர் ஆர் அப்படின்னா குற்றம் இல்லாதது அப்படின்றது சொல்றது ஒரு விதம். குற்றம் இல்லைங்க, எதுவும் குற்றம் இல்லை, கரெக்டா பண்ணியிருக்காங்க, எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு பேரு சீர். சீர் ஆர் அப்படின்னா இதற்கு மேல் யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு பேர் சீரா. அதுதான் இல்லை, அதுக்கு மேல வேற ஒண்ணு கிடையாதுன்னு சொல்றதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர். அப்ப சீரார் அப்படின்னா ஒழுக்கம் மெய் பொருந்திய நிறைந்த, இதற்கு மேல ஒண்ணு கிடையாது. என்னது சீரார்? என்னது அது? பெருந்துறை. சீரார் பெருந்துறை. எது? திருப்பெருந்துறை. எல்லா உயிர்களையும் சீர்படுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்ட இடம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருந்துறை. மணிவாசக பெருமான் சீர்பெற்ற இடம் பெருந்துறை. இப்படி சீர் ஆர் பெருந்துறை, அவர் அங்க பற்றதனால அவர் சொல்றாரு, சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி. என் தேவனடி போற்றின்னு சொல்லல, என்னை ஆட்கொண்ட தேவன் அங்கதான் இருந்தான். சீரார் பெருந்துறை என் தேவனடி, நம் தேவனடி. ஏன்? என்னை ஆட்கொண்டவன், என்னை சீர்படுத்திய இதே திருப்பெருந்துறை இறைவன் தான் இதே இடத்துல வைத்து எல்லா உயிர்களையும் சீர்படுத்தி கொண்டு இருக்கிறான். இதே இடத்துல வைத்து எல்லா உயிர்களையும் சீர்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்ப எல்லா உயிர்களும் சீர்பெறுவதற்கு செல்ல வேண்டிய இடம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருந்துறை. பெருந்துறை என்பது சாதாரணமான இடம் இல்லை, திருப்பெருந்துறை என்பது சாதாரணமான இடம் இல்லை. அங்க போய் நிக்கிறதுக்கும், அந்த வார்த்தையை சொல்றதுக்கும், அந்த ஆலயத்தை பத்தி யோசிக்கிறதுக்கும், அந்த ஆலயத்துக்கு நிக்கிறதுக்கும், மணிவாசக பெருமான் மிதித்த மண்ணை நாம் மிதிப்பதற்கும் எத்தனை ஜென்மங்கள் நம்ம தவம் செய்திருப்போம், எத்தனை ஜென்மங்கள் அதுக்காக ஏங்கி இருப்போம் அப்படின்றது தெரியாது. செஞ்சாதான் அங்க போய் நிற்க முடியும். அப்படி சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி. இதற்கு முடிவில் ஆற்றல் உடைமை அப்படின்னு 7வது குணம் சொல்லப்படுகிறது. முடிவில் ஆற்றல் உடைமை. முடிவில் ஆற்றல் உடைமை அப்படின்னா, முடிவில் அப்படின்னா முடிவு இல் அப்படி படிக்கணும். முடிவில் கிடையாது, முடிவு இல், முடிவே இல்லாதது அப்படின்றது அர்த்தம். முடிவே இல்லாதது, முடிவில் ஆற்றல் உடைமை. ஆற்றல் உடைமைனா, ஆற்றல்னா திறமை, டேலண்ட், திறமை. முடிவில் ஆற்றல் உடைமை, முடிவே இல்லாத ஆற்றலை உடையது. நம்மளுடைய ஆற்றல் எவ்வளவு நாள்? ஒரு வயசு வரைக்கும், அப்புறம் முடியல அப்படின்ட்டு உட்காந்துரும் இல்லையா? இப்பயே அப்படிதான், இப்பயே முடியலங்க, இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல அப்படின்னு. அப்ப நம்ம ஆற்றல்கள் என்ன இருக்கு? முடிவு இருக்கு. முடிவில்லாத ஆற்றலை உடையவன் இறைவன். அந்த முடிவில்லாத ஆற்றல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடியல நம்ம போறோம் பாருங்க, நம்மையும் ஆற்றல் உடையவனாக மாற்றக்கூடிய ஆற்றல்.
அதுதான் யாரு அப்படின்னு கேட்டா சிவபெருமானுடைய. அதனாலதான் அது என்ன சொல்றாரு அப்படின்னா, சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி. சீரார் அப்படின்னா, நீ எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய தகுதியற்றவனாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய கீழ்மை பண்பு உடையவனாக இருந்தாலும் சரி, உன்னை இறைவன் என்ன பண்ணிடுவாரு? சீர்பெற வைத்து விடுவார். சீர்பெற வைத்து விடுவார். அப்பேற்பட்ட இறைவன் யார் அப்படின்னா பெருந்துறையில் இருக்கக்கூடிய இறைவன். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஒருத்தன்ட்ட கொடுக்குறோம், ஒரு 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 தகரத்தை கொடுக்குறோம், அந்த தகரத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றதுனால அவன்கிட்ட கொடுக்குறோம். அவன் அதை என்ன பண்றான்? அழகான ஒரு வடிவமா ஏதோ ஒன்று உருவாக்கிறான், ஒரு பொருளை உருவாக்கிறான், ஒரு கைவினை பொருளை உருவாக்குறான். அப்ப அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப அங்க அந்த இடத்துல என்ன பேசுது அப்படின்னா அவனுடைய ஆற்றல், அவனுடைய திறமை பேசுகிறது அப்படின்றது. அப்ப சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி அப்படின்னா முடிவில் ஆற்றல் உடைமை. அவன் யாரு? முடிவில்லாத ஆற்றல். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதனாலதான் என்ன சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான், சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்ன சீர்படுத்திட்டாருங்க, அவர் பவர் முடிஞ்சு போச்சு. ஒரு வருஷத்துக்கு 500 பேருக்கு தாங்க சீர் பெற முடியும், அதுக்கு மேல பெற முடியாது. நான் 449வது டோக்கன் எனக்கு கிடைச்சிருச்சு, நான் பெற்றுட்டேன். இன்னொரு 60 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 51 பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் கிடைச்சிருங்க அப்படின்னு சொன்னாரானா இல்லை. சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி. அவனோட வேலை என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சேவகன். அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான்? அவனுக்கு முடிவில்லாத ஆற்றல் இருக்கு அவன் கையில. அந்த முடிவில்லாத ஆற்றல் எதற்கு உபயோகித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மை போன்ற உயிர்களை பக்குவப்படுத்துவதற்காகவும், நம்மை போன்ற உயிர்களை சீர்பெற வைப்பதற்காகவும், நம்மை போன்ற உயிர்களை உய்வடை வைப்பதற்காகவும் அவன் அதை உபயோகித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி உபயோகிக்கிறதுனால அந்த ஆற்றல் குறையுமான்னு கேட்டா இல்லைங்க. அவருடைய 7வது குணம் என்ன சொல்லுது அப்படின்னா, முடிவில் ஆற்றல் உடைமை. அந்த ஆற்றலுக்கு என்ன கிடையாது? முடிவே கிடையாது. முடிவில்லாத ஆற்றலை உடையவன் இறைவன். ஏன்? மாணிக்கவாசக பெருமானை போல, வள்ளல் பெருமானை போல, நால்வர் பெருமக்களை போல, 63 நாயன்மார்களை போல இன்னும் எண்ணற்ற உயிர்கள் இந்த உலகத்தில் அப்பேற்பட்ட நிலையை பெறுவதற்காக இறைவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? எல்லா உயிர்களையும் தேர்த்திக்கிட்டு இருக்கான், சீர்படுத்திக்கிட்டு இருக்கான். அதை சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான். எவ்வளவு 7வது அருள், 7வது குணம் முடிவில் ஆற்றல் உடைமை. அப்ப அந்த முடிவில்லாத ஆற்றல் உடைமை குணத்தை சொல்லும் பொழுது, அந்த 7வது போற்றி சொல்லும் பொழுது, அதாவது சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்? இறைவா, உன்னுடைய ஆற்றலுக்கு என்ன கிடையாது? முடிவே கிடையாது. உன்னால் தான் என்னை என்ன பண்ண முடியும்? தேற்ற முடியும். பொய்யான இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களுக்காக நான் ஒருபோதும் உன்னிடத்தில் வந்து நிற்க மாட்டேன். இன்ப துன்பங்களுக்காக இங்க வந்து உன்னிடத்தில் நிற்க மாட்டேன். அப்படி என்னை நிற்கவும் வைக்காதே. நான் எதற்காக மட்டும்தான் வரணும் இறைவா? இந்த நிலைக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாயே என்பதை நன்றி சொல்வதற்காக இங்க வந்து நின்று ஒவ்வொரு முறையும் உன்னை போற்றி கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு போற்றி திருவுகள் இந்த போற்றியை பத்தி பேச போறோம். இன்னைக்கு காலையில உட்காந்து அவங்க 2 பேர் பாடினது போற்றி திருவுகள் பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இறைவனுடைய அந்த கணக்கை நம்ம யோசிக்கணும். அவங்க ஏதாவது ஒரு பதிகம் எடுத்து பாடிட்டு போயிருக்கலாம். வந்து ஆரம்பிக்கும்போது நம்மளும் சொல்லலை இன்னைக்கு இதுதான் பேச போறோன்றத சொல்லலை. அவரா உட்கார்ந்தாரு, அவரா போற்றி திருவுகள் பாட ஆரம்பிச்சார். அப்ப யோசிக்கணும், நம்ம எவ்வளவு இறைவனுடைய அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்றது அர்த்தம். அதை ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் முடிவில்லாத ஆற்றல் உடைமையை நமக்கு உணர்த்துகிறது. அவன் என்ன செய்யறான்? இன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படின்றத எவ்வளவு அழகா நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை நமக்கு புரிய வைக்கிறான். புரிஞ்சுதுங்களா? அப்ப சீரார் பெருந்துறையினம் தேவனடி போற்றி. இறுதியாக 8வது போற்றியாக மணிவாசக பெருமான் சொல்கிறார், ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆறாத இன்பம்னா குறைவே இல்லாத இன்பம், குறையவே குறையாது, அதற்கு எல்லையும் கிடையாது. ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. அருளும் மலை, அருளும் மலை. மலை எப்பேற்பட்டது? உயர்ந்தது. அல்ல அல்ல அல்ல. அது எப்படி இருக்கு? அதனோட உயரம் குறைய போறதே கிடையாது. நான் கொஞ்சம் தூரம் ஏறிட்டேங்க, அவ்வளவு தூரம் ஏறினதுனால அந்த மலையோட ஹைட்டு குறைஞ்சிருச்சான்னு கேட்டா நான் தான் மேல போயிருக்கேன், மலை அதே உயரத்துலதான். புரியுதுங்களா? அப்ப ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. அப்பேற்பட்ட இன்பத்தை எப்படி அருளுகிறான் அப்படின்னா மலை போன்று. எப்படி ஆற்றல் இல்லாத முடிவில்லாத ஆற்றலை இறைவன் பெற்றிருக்கிறானோ அதுபோல அருளுவதிலும் அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா மலை போன்றவன். இன்பங்களை அருள். இன்பம்னா
இங்க அவர் குறிப்பிடுகின்ற இன்பம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனந்தம். ஆனந்தம் என்னது? இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்ப்பது. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்பம் அற்றவன் தான் யோகி. இன்பம் இல்லாதவன் தான் என்னது? யோகியாக இருக்க முடியும். இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் வேறுபாடு தெரிஞ்சு அவன் யோகி கிடையாது. புரியுதுங்களா? எல்லாத்தையுமே இன்பமாக பார்த்தாதான் அவன் யோகி. நீ என்ன தந்தாலும் ஒரே நிலையில இருந்தா அதுக்கு பேர் என்னது? யோகி. அதுக்கு பேர் ஆனந்தம். புரியுதுங்களா? இதுல 8வது குணமாக இறைவனின் 8வது குணமாக சொல்லப்படுகிறது பாருங்க, வரம்பில் இன்பம் உடைமை. வரம்பில் இன்பம் உடைமை. இந்த 8 குணங்களை மனசுல வச்சு மாணிக்கவாசக பெருமான் அதை பாடினாரான்றது நமக்கு தெரியாது. இந்த 8 குணங்களை வைத்து இந்த 8 போற்றியை யாராவது சொல்லியிருக்காங்களானாலும் அதுவும் நமக்கு தெரியாது. என்னமோ போற்றி பற்றி பேசணும்னு நினைக்கும் போது அந்த 8 குணங்களை பற்றியே முதல் நாள்ல இருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த 8 குணங்கள் அந்த 8 போற்றிகளுக்கு எவ்வளவு அழகா பொருந்தது பாரு. அப்ப இது இறைவனுடைய செயல் இல்லாமல் இது இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. மாணிக்கவாசக பெருமான் மூலமாக அவர் எவ்வளவு அழகா இந்த 8 குணங்களை இந்த உயிர்கள் புரிந்து கொண்டு திருவாசகத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக வரம்பில் இன்பம் உடைமை. நல்லா யோசிங்க, அந்த வரி உட்பட ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. அவர் ஆறாத ஆனந்தம் அருளும் மலை போற்றின்னு பாடிட்டு. ஆனா எப்படி போட்டிருக்காரு? ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. இறைவனுடைய 8வது குணம் வரம்பில் இன்பம் உடைமை. வரம்பில் அப்படின்னா வரம்பு இல். வரம்பு இல். வரம்புன்னா என்னது? எல்லை. வரம்புனா எல்லை. கொஞ்சம் சந்தோஷமா இருந்துக்கோ, 10 நாள் சந்தோஷமா இருக்கு, அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் வரம்பு. வரம்பில் ஒரு முறை அவர் இடத்தில் நம்ம அடைக்கலம் ஆகிவிட்டோமே ஆனால் அந்த அடைக்கலத்தில் இருந்து ஒருபோதும் நம்ம விலக முடியாது. அப்படி விலகுகிறோமே ஆனால் அடைக்கலம் ஆகவில்லை என்பது. அடைக்கலம் ஆயிட்டோம் அப்படின்னா விலக முடியாது. விலகிட்டோம் அப்படின்னா அடைக்கலமே ஆகலைன்னு அர்த்தம். அடைக்கலம் ஆகாமலே நான் அடைக்கலமா இருந்தேங்க, இறைவன் என்ன சரியா கவனிக்கல, அங்கிருந்து வெளியே வந்து அப்படின்றது. அப்ப வரம்பில் அப்படின்னா வரம்பே இல்லாத, எல்லை இல்லாத, வரம்பில் இன்பம் உடைமை. அவனுடைய குணம் எப்படி அப்படின்னா வரம்பில்லாத இன்பத்தை உடையவன் இறைவன். வரம்பில்லாத எல்லையே கிடையாது. அவனுடைய இன்பத்துக்கு என்ன கிடையாது? எல்லையே கிடையாது. இன்பம்னா நீங்க திரும்ப திரும்ப நம்ம நினைக்கிற மாதிரி அந்த இன்பம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் ஒரே மாதிரியா பார்க்கறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்பம். அவன் தான் ஒரு 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 பைத்தியக்காரன் இருக்கிறான். அந்த பைத்தியக்காரனுக்கு என்ன தெரியாது? திட்டினாலும் அவனுக்கு சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். புகழ்ந்து பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். கருணையோடு பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அச்சோ பாவங்க அப்படின்னு நினைச்சாலும் சிரிச்சுக்கிட்டே தான். கோவப்பட்டு திட்டினாலும் சிரிச்சுக்கிட்டே தான். அவனுக்கு புரியாது. ஏன்? அவனோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் வேற உலகத்துல இருந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு. அப்படி வரம்பில் இன்பம் உடைமை அப்படின்னா பெருமானுடைய பேரருள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்திற்கு ஆனந்தத்தை மட்டுமே அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. மலை போன்ற இந்த இன்பங்களை, இந்த ஆனந்தத்தை இறைவன் எங்க வச்சிருக்காரு? தன்னுள் தேக்கி வைத்துக் கொண்டு எப்பொழுதெல்லாம் உயிர்கள் நம்மை நோக்கி வருகின்ற நிலை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த உயிர்களுக்கு அதை வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளலாக இறைவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இந்த உலகத்தை ஆட்கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வதற்காக மாணிக்கவாசக பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாத இன்பம் அருளும் மலை. அது என்னது? அது ஆறாத இன்பம் அருள வேண்டும். அவனுடைய அருள் இருந்தாதான் அது கிடைக்கும். அவனுடைய அருள் இருந்தாதான் கிடைக்கும். அப்ப சிவபெருமான் முன்னாடி நின்று அந்த வரிகளை சொல்லும் பொழுது நம்ம எதை நினைச்சு சொல்லணும்? ஐயா, வரம்பில்லாத இன்பத்தை உடையவன் நீ, வரம்பில்லாத ஆனந்தத்தை பெரும்பேறாக பெற்றவன் நீ. இங்க கொண்டு என்னை நிற்க வைத்திருக்கிறாய், இதை விட எனக்கு பெரிய ஆனந்தம் வேற ஒன்றும் கிடையாது. இந்த பேரானந்தத்தை இங்க கொடுத்ததற்கு உனக்கு எப்பொழுதும் நான் என்ன பண்ணணும்? உன்னை போற்றி கொண்டே இருக்க வேண்டும், உன்னை எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஐயா அப்படின்றத நினைத்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த போற்றியை சொல்ல வேண்டும். ஆக 8 போற்றிகள்: ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சிறார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான்
6 வாழ்க 5 வெல்க 8 போற்றி. இந்த 6 வாழ்க 5 வெல்க 8 போற்றி யாருக்கெல்லாம் உண்மையாக புரிகிறதோ, யாருக்கெல்லாம் உண்மையாக கலக்கிறதோ, யாருக்கெல்லாம் உண்மையை உணர்த்துகிறதோ அவர்களுக்குள் திருவாசகம் ஊடுருவி விட்டது என்பது அர்த்தம். அவங்களுக்கு தான் அந்த 658 புரியும். அவங்களுக்கு தான் அந்த 658ல் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றது புரியும். இந்த 6, 5, 8 என்பது ரொம்ப துவக்கத்திலேயே எப்படி ஒரு படம் வெளியே வரப்போகுதுன்னா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு ட்ரெய்லர் காமிப்பாங்க இல்லையா, ஒரு மாதிரி காட்சி காமிப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு மாதிரி காட்சிக்கு தான் 6, 5, 8ல் சிவபுராணத்திலேயே மாணிக்கவாசகர் பெருமான் சொல்லிடுறாரு. ஐயா என்னுடைய பயணம் எப்பேற்பட்டதுன்னா இதற்கான பயணம் தான் இந்த திருவாசகத்துக்குரிய பயணம். வேற எதையாவது யோசிச்சுட்டு உள்ள வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. வேற எதாவது யோசிச்சுட்டு இதை பாடினா அது கிடைக்குமா, அதை பாடினா இது கிடைக்குமா அப்படின்னு நினைச்சு இங்க வந்து நிற்காதீங்கய்யா. நீங்க வந்து நிற்க வேண்டியது நிலை எப்பேற்பட்ட நிலையில வந்து நிற்கணும். பெருமானே நீ தந்ததால் தான் நான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன் சாமி. நீ கொடுப்பது எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். உன்னை தவிர வேற ஒரு பிரதானது வேற ஒன்று இல்லை என்பதை புரிந்து கொண்டுதான் இங்க வந்து நிற்கிறேன் சாமி. இந்த 6, 5, 8 சொல்லிட்டேன். இதுக்கு வரக்கூடிய எல்லா வரிகளையும் என் மண்டக்குள்ள புகுத்து சாமி அப்படின்றத சொல்லி அவன் முன்னாடி நிற்க வேண்டுமே தவிர அந்த நிலையில் நிற்க வேண்டும் என்பதற்காகவே இறைவன் மாணிக்க வாசக பெருமானை வைத்து இந்த 6ஐயும் 5ஐயும் 8ஐயும் இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறான் என்று இந்த 8 போற்றிகளை புரிந்து கொண்டதன் மூலமாக சொல்றேன். 8 குணங்கள் பார்த்தோம். 8 போற்றிகளுக்கு சமமான 8 குணங்கள். தன் வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றும் உணர்ந்தல், இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில்லாத இன்பம் உடைமை என்பது. இந்த 8 குணங்கள் எப்பொழுது ஒரு உயிருக்கு கிடைக்கப்படுகிறதோ, எப்பொழுது இறைவன் திருவருளோடு அந்த உயிர்கள் இந்த 8 குணங்களுக்கு ஆளானவர்களாக ஆக்கப்படுகிறார்களோ அப்பொழுது சிவமாம் தன்மையை அடைந்து சிவனுடைய திருவடியை அடைவது திண்ணம் என்பதை இந்த உலக உயிர்கள் புரிந்து கொள்வதற்காக மணிவாசக பெருமான் இந்த 8 போற்றிகளை திருவருளோடு கொடுத்திருக்கிறார்.